ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டீங்களா? நீக் நீக் பார்த்துட்டேன் ப்ரோ. அதை பற்றி நாளைக்கு சொல்லுவோம் ப்ரோ. அது வந்து ஜென்சி ஓகே ஓகே ப்ரோ. கிட்ஸ்க்கான படம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன மாதிரி பூமர்லாம் கேட்டிங்கன்னா தெரியாது இல்லையா, கொஞ்சம் பூமர். அதனால் ஓகே ஓகே ப்ரோ. டிராகன் எங்கே பார்க்குறீங்க? டிராகன் வந்து நாளைக்கு காலை தான் முடிவு பண்ணோம். நாளைக்கு காலை பார்த்தோம் 28. சரி ஓகே ப்ரோ. 2K கிட்ஸ்க்கான மூவியாங்க நீக்கு? 2K ஜென்சி. இந்த 2K கூட வராதுங்களா, 2Kக்கு அப்புறம் வரானுங்களே இந்த மாதிரி. ஓகேங்களா? ஏப்பா புதுசாக இருக்க கூட்டுறான் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ பார்த்தா அரசியல்வாதி மாதிரி மாத்திட்டீங்க திமுக சார். பொதுவாக சட்டலாம் டிராகன் நாளைக்கா ப்ரோ? ஆமா, டிராகன் வந்து நாளைக்கு காலைல. அது என்ன பேரு, அனிருத்தா? அனிருத் மாதிரி. ஆமா ப்ரோ. வீட்டில் வச்சாலும் நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? நானே வச்சுட்டு தான் ப்ரோ. அதெல்லாம் ஒரிஜினல் யூஸ் பண்றதா தான். அப்படி சோசியல் மீடியா மட்டும் மாதிரி வச்சுக்கிறது. பரவாயில்ல, நல்ல விஷயமா. ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு பாலிடிக்ஸ் இல்லையா? நேற்று தான் பாவம் ஒருத்தர் புலம் முழந்தாச்சு. நீங்க யாரும் ஒன்றும் மாட்டல. ராபின்சன் இல்லை, இப்போதான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வருவாங்க ராம்சன் அந்த மாதிரி யாராவது வருவாங்க. மனசு இறக்கி வைக்கிறதுக்கு யாரு கிடைப்பா? கொத்தடிமைங்க சில பேர் கிடைச்சாங்கன்னா தான் இறக்கி வைக்க முடியும். ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நம்ம பல டிப்ரெஷன் இருக்கும், கோவம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒரு திமுக காரன் 4 பேர் திட்டும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குல்ல. ப்ரோ இன்னைக்கு ஒரு 2 வந்தா அந்த திமுக காரன் கோலம் போட்ட வீடியோ பத்தி கேளுங்க ப்ரோ. கோலம் போட்ட வீடியோ பத்தி கேளுங்க ப்ரோ. அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு நமக்கு. ஒரு 2 திமுக காரனா அசிங்கமா நீ கேள்வி கட்டோம் நாக்கப்படுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? அந்த ஆனந்தம் அது அடிக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வர வர. கார்த்திக் ஜி, இந்த இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, இவரோட அந்த சவ்வாவா அந்த படத்தை யாரு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணது? அது ஹிந்தி படம்ன்றனால மால் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது டேரக்டா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. என்னச்சு அதுல அதே பிரச்சனை வரானுங்களா திராவிட குரூப்? இல்ல அதுவுமே இவனுங்க பண்ணிருப்பாங்க. ரெட் ஜெயின் பண்ணி எப்படி விட்டானுங்கன்னு பார்த்தேன். அதான் கேக்குறேன். நான் எந்த படமா ரிலீஸ் பண்றாங்கல்ல அதுக்காக கேட்டேன். இல்ல அது தொடர முடியாதுங்க. அது வந்து மராத்தி ரைட் பேசுற படம். இவங்க என்ன சொல்லுவாங்க, செங்கி படம் சொல்லுவாங்க. மராத்தி பிரைட் பேசுற படம். இவங்களுக்கு பெரியார் பிரைடு மட்டும் தானே பெரியார் பிரைடு மட்டும் தானே பெரியார் தானே தமிழ்நாட்டை உருவாக்குனாரு. பெரியாரால தான் நம்ம படிச்சிருக்கோம், வாழ்ந்துருக்கோம். நீங்க இருக்கிறது பெரியாரால தான், நான் இருக்கிறது அப்படித்தானே இவங்க பேசிட்டு தெரிவானுங்க. இவங்களுக்கு யாரை பத்தி தமிழ்நாடுன்னு பேர் வச்சுதான் அவங்க தமிழ்நாடு. ஆமா ஏங்க, நீங்க ட்விட்டர்ல பேசுறதே அவராலாம். இப்ப நீங்க வந்து ஏன் செல்போன் யூஸ் பண்றீங்க? அது காரணம் செல்போன் கண்டுபிடிச்சது பெரியார் தான், இன்டர்நெட் கண்டுபிடிச்சது பெரியார் தான்.
ரவி செஞ்சி வாங்க அவனை விட்டுருங்க. ஆன்சர். அதான் ராம்சன் மாதிரி அவனா கிடைச்சா பேசலாங்க, விட்டுருங்க. இல்லைன்னா சும்மா திட்ட முடியாதுங்க, ஆளே இல்லாத இடத்துல வந்து நமக்கு திட்டிட்டு இருக்க முடியாது. கரெக்ட் தான். ஓகே ஓகே. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல பேசுவோம். ஹலோ ப்ரோ, விஜய் அவரு அறிக்கை விட்டுட்டு சைலண்டா ஆயிடுறாரு. இங்க எல்லாம் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. மேபி அவரு புதுசா வந்தனால எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. சரி நம்ம தப்பா இருக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு அவரு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க சைட்ல இருந்து. இன்னைக்கு மாலை போட போயிருக்காங்கல்ல அஞ்சலி அம்மாளுக்கு. இல்ல அதுதான் இப்ப அந்த அந்த இம்போஷன் ப்ரோ கட்சி ஆபீஸ்ல வச்சு போட்டுக்கிறாங்க ப்ரோ. அதுதான் இல்ல, அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இதுல வேற அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் வேற சண்டைங்கிறாங்க ட்விட்டர்ல. நாளைக்கு ஸ்டார்ட்ங்கிறாங்க. அரசியல் இப்படிதானுங்க இருக்கணும், லைம்லைட்ல தான் இருக்கணும். யாருக்கு சண்டைன்றதாங்க நெரட்டிவ். அவ்வளவுதான். திமுக ஆளுங்கட்சி, திமுக வெர்சஸ் யாரு, அவ்வளவுதான். திமுக வெர்சஸ் அதிமுக, திமுக வெர்சஸ் அதிமுக தாங்க தமிழ்நாடு, இப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப தமிழ்நாடு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும் அப்படின்றது தான் எல்லா கட்சியோட எய்மா இருக்கணும். நான் பிஜேபி சொல்ல, நாம் தமிழர் தான் பண்ணணும், டிவிக்கே தான் பண்ணணும், பிஜேபி தான் பண்ணணும். அதோட வந்து பிஜேபி இன்னைக்கு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க. அவங்க தெளிவா வந்து திமுக வர்சஸ் பிஜேபின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அது ஓட்டு எந்த அளவுக்கு கரண்ட் ஆகுதுன்றதெல்லாம் 2026 பார்க்கணும். பட் அவங்க போற ரூட் கரெக்ட் தான். இவரு அந்த ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருந்தாப்புல, நீங்க இதுக்கு அடிச்சது போல ஒரே தொகுதியில நின்று எலெக்ஷன்ல நின்று போட்டி போடலாம் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி நிக்க ட்ரை பண்றாங்களா அந்த மாதிரி? யார சொல்றீங்க, என்ன புரியல. இல்ல ப்ளூ சட்டை மாறன் வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்னன்னா, நீங்க ட்விட்டர்ல இப்படி நீ பெருசா நான் பெருசா அடிச்சது போல ஒரே வர எலெக்ஷன்ல 2 பேரும் ஒரே தொகுதியில நில்லுங்க, அப்ப தெரிஞ்சிடல யாரு பெரியவங்க, ஏன் இப்படி தலைவரா வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்கன்னு மாதிரி ஒரு ட்வீட் எலெக்ஷன் போட்டிருந்தாரு. நாளைக்கு வர போறது இல்லையா? எலெக்ஷன் நாளைக்கு வர போறது இல்லை. நீங்க நினைக்கும் போது எலெக்ஷன் வைக்க முடியாது. என்னன்னா வந்து கோட்டைக்கில் சண்டை வச்சுக்கோம் அப்படின்னு வச்சுக்க முடியாதுல்ல. அது என்ன கபடி மேட்சா? வைக்க முடியாது. எலெக்ஷன் 2026 தான் வரைக்கும். அப்ப 2026 வரைக்கும் சும்மா உட்காந்துக்கலாமா? 2026 எந்த தொகுதியில் நீ நிக்கிற, நான் வந்து நிக்கிறேன், அப்படி கிடையாதுங்க. நீங்க என்னன்னா, இப்போ விஜய் விசஸ் அஜித் அப்படின்ற நெரட்டிவ் எப்படி செட் ஆச்சு? ஏன் அதே சமகாலத்துல பிரசாந்த் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து கார்த்தியோட பழைய நான் சொல்ற நவரசன கார்த்தி அவர் படங்கள் இல்லையா, சூர்யா படங்கள் இல்லையா, ஏன் விஜய் விசஸ் அஜித்னு ஆச்சு? விஜய் விசஸ் அஜித் மட்டும் நீங்க நிக்குது. ஏன் நிக்குது, எதனால நிக்குது? அப்போ அந்த சண்டைன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து யாருக்கு முக்கியம்னா கேடர்ஸ்க்கு. இப்போ திமுக பிஜேபி கேடர்ஸ்க்கு எது முக்கியம் அப்படின்னா, எப்பயுமே ஃபைட்டிங் ஸ்பிரிட்லயே இருக்கணும். அவன் பாரு, டேய் உன்னை இப்படி பேசிட்டானா அப்படின்னு இருக்கணும். நான் பிஜேபி சொல்லுங்க, எல்லா கட்சிக்கும் அதுதான் இருக்கணும். உங்களை 4 பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோவம் வந்து நீங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்களா? அதை ட்ரை பண்றாரு அண்ணாமலை. அது நல்லாவே பண்ணிருக்காரு சொல்ல போனா. அது தப்பு இருக்கு, சரி இருக்கு. இப்ப எனக்கே இந்த டேக் மேலாம் பெரிய உடன்பாடே கிடையாது. நான் என்னைக்காவது நெகட்டிவ் டேக்லாம் அதெல்லாம் போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? போட்டதே கிடையாது. எனக்கு இந்த கெட் அவுட் முடியும் எனக்கு உடன்பாடு கிடையாது, பால்டாயில் பாப்பும் உடன்பாடு கிடையாது, நாளைக்கு ஏதாவது டேக் போட்டாலும் உடன்பாடு கிடையாது, நான் போடவும் மாட்டேன் அதெல்லாம். பட் இருந்தாலும் அவர் வந்து அவர் கேட்டரஸ்க்காக ஒரு அரசியல் பண்றாரு. நீங்க ப்ராக்ரஸிவான அரசியலும் பண்ணணும், கீழ்த்தரமா கொஞ்சம் இறங்கி அண்டர் கிரவுண்ட்ல அடிதடி அரசியலும் பண்ணணும். எல்லாம் கலந்துக்கிட்டு தானே பண்ணணும். ஒரு கமர்ஷியல எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கணும் இல்ல. ஒருத்தன் என்னை திமுக என்னப்பா நீ திட்டவே மாட்டேற அப்படின்னப்பான், ஒருத்தர் வந்து ஃபேக்சுவலா பேசுறீங்கன்னு லைக் பண்ணுவான். எல்லாத்தையும் பண்ணணும், கமர்ஷியலா பண்றாரு அவரு. அது ரொம்ப தெளிவா பண்றாரு. இன்னைக்கு திருமாவளவனை எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் ஹைலைட் கார்த்திக் ஜி. இத்தனை நாளா தெரியாது இல்லையா திருமாவளவன் இந்த மாதிரி இது ஸ்கூல்ல இது சேர்பர்சனா இருக்காருன்னு?
ஆமாங்க. இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பிஜேபி பெனிஃபிட் தான். இந்த இஷ்யூல வந்து மும்மொழி கொள்கையில வந்து பிஜேபிக்கு லாபம் தான் வருமே தவிர நஷ்டம் ஆகாது. அது 10 ஓட்டு 12 ஓட்டு ஆகுமே தவிர 10 ஓட்டு 8 ஓட்டு ஆகாது. அதனால அவங்க தெளிவா அதை வந்து எடுத்து காயின் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. ஸோ விஜயில் ஆக்சுவலாக இதெல்லாம் விஜய் எடுத்திருக்கலாங்க. விஜய் எப்படி எடுத்திருக்கலாம்னா, நீ உடனே வந்து மும்மொழி ஆதரிக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த பாயிண்ட்டை விஜய் எடுத்திருக்கலாம். நீங்க மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. நீங்களா ஒரு முன்முடிவு எடுக்காதீங்க. நீங்க வந்து ஸ்கூல் நடத்துறீங்களா? இப்போ விஜய் ஸ்கூல் நடத்துறது அண்ணாமலை முந்தனே சொல்லிட்டாரு, ஓகே. அதை தாண்டி விஜய்க்கே தெரியும் இல்லையா அப்படின்னு சொன்னா, திமுக காரங்களாம் ஸ்கூல் நடத்துறாங்க, அதெல்லாம் வேணாம். மக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். அதை வந்து டிவிக்கே தொண்டர்கள் பண்ணுவாங்க. பண்ணி அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வரணும், ஹிந்தியில விட்டுருங்க, அவங்களுக்கு தெலுங்கு வேணும், மலையாளம் வேணும், எந்தெந்த ஊர்ல என்ன லாங்குவேஜ், இப்படி ஒரு மாற்று அரசியல விஜய் பேசியிருந்தா விஜயோட மெரிட்டேனிக் வேற. அவர் வந்து வேற மாதிரி பார்த்துருப்பாங்க எல்லாரும். என்னப்பா இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி. அவர் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருமொழி கொள்கை வேணாம், மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கை தான் வேணும், அந்த மாதிரி ஒன்று போட்டு போய் கடந்து போற 24/7 பாலிடிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும். அது எப்படி வருதோ அதை ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட சொல்லுவோம், அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாமல் போயிடுவோம் அப்படின்னா நம்ம லைம்லைட் இருக்க மாட்டோம். அடுத்தவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ரோ அவர் விஜய் டெம்ப்ளேட் அரசியல் பண்றாரு ப்ரோ. இருக்கிறது அப்படியே அதுதாங்க இப்ப சொல்றேன். அந்த திராவிடம்ன்றாங்க. டெம்ப்ளேட் அரசியலையுமே கூட அவர் சென்ட்ரிக்கா வச்சுக்கணும், பழகணும். அவரு வந்து திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா நீங்க வித்தியாசமா ஒண்ணு சொல்லணும் இல்லையா? நான் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறேன், ஆனா நான் வந்து மக்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வரணும்ல, அதை ப்ரோ சொல்லணும்ல. அதுதானே. அவ்வளோலாம் தெரிஞ்சா அவர் ஏன் ப்ரோ இப்படி பண்றாரு? அவருக்கு எதுவுமே தெரில ப்ரோ. உண்மை சொல்ல போனா எதுவுமே தெரில அவருக்கு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாரு. இல்லைங்க, அதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா சில விஷயங்கள்ல வந்து அது சொதப்பிடுறாரு. இப்போ அவர் சொல்றாருல, நீட்டுக்கு ஒண்ணு சொல்றாரு. நீங்க வந்து நீட்டை வந்து ஏன் எடுக்க முடியல அப்படின்னா, மாநில பட்டியலில் கல்வி இல்லை, கண்கரண்ட் லிஸ்ட்ல பொது பட்டியல் தான் இருக்கு, அதை நீங்க மாத்துங்க அப்படின்னு ஒன்று சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கும் அது நடக்க போறது இல்லை. ஓகேவா? 2029 நடக்க போறது இல்லை, அதுக்கப்புறம் நடக்க போறது இல்லை. 2029 ஏதாவது கவர்மெண்ட் வந்தா வந்து மாற்ற போதா? அது கிடையாது. சொல்லும் போது என்னன்னா, ஓகே, அண்ணன் எது இன்டெலிஜென்ட்டா ஏதோ ஒன்று சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு தோணும்ல. அப்ப நீங்க இதுக்குமே எப்படி சொல்லணும்னா, எனக்கு அது வேணாம், எனக்கு இது வேணும், வேணாம்னு சொல்லாம ஒரு ஒரு கிளவர் ஸ்டாண்டா ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்கணும். அதெல்லாம் தவறிட்டாரு அவரு. கேக்குதா? சொல்லுங்க. கேக்குது. ராமச்சன் சொல் கார்த்திக். விஜய்ல விட்டுரு கார்த்திக். வந்து உண்மத்துக்கு பேச முடியாதா? எல்லாருக்கும் டைம் இருக்கியா? எல்லா அரசியலுக்குமே இல்ல ஃபைட் வந்து டிஎம்கே டிஎம்கே இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு எலெக்ஷன் வச்சோம்னா டிஎம்கே பிஜேபி இருக்கு. அதுல ஆக்சுவலி நான் எதுக்கு அந்த ஷேர் பண்ணேன்னா, ஒரு கிளியரா ஒருத்தவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி வந்து பிஜேபி வந்து நீங்க வந்து பெரியார் வழிதான் வந்தீங்க. என்ன ப்ரெடிக்ஷன் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? எல்லாமே பெரியார் வழியில வந்து நீங்க ப்ரெடிக்ஷன் நம்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாங்க வச்சுக்கோ, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி தான். அவங்க 2 பேருக்கு தான் ஃபைட். அதனால நீ அரசியல் பண்ணிட்டே இருக்கணும். ஃபியூச்சர் யாரையா ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? எனக்கு புரியல. எனக்கு அவன் என்ன தெரியுமா டேக் போடுறான்? டேக் போடுறதே ஒரு ஓகே இது. அவன் என்ன தெரியுமா போடுறான்? மோடி அண்ட் ஸ்டாலின் கோ பேக்ங்கிறான். டேய் நீ எங்கிருந்துடா வரீங்கன்னு. அது மாதிரி பெரியவங்க விளையாடுற கிரவுண்ட்ல சின்ன பசங்களுக்கு என்ன வேலைன்ற மாதிரி இவனுங்க வேற இல்ல அது மாதிரி அரசியல் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இது 2026 வரைக்கும் அதை லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் அண்ணாமலை தெரிஞ்சுதான் பண்றான்னு நினைக்கிறேன். இவர் தேவையில்லாத எந்த ஸ்டேட்லயும் இப்படி பண்ண மாட்டாங்க. இவர் தெரிஞ்சே இவர் லைம் லைட்ல
ஐ மீன் இருக்கணும்னுக்காக பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. லைம்லைட்டுக்கு இருக்குன்னு மட்டும் பண்ணலையா? உங்களை வந்து சிறப்புல அடிக்கணும் தான் பண்றாரு. அவர் என்ன தப்பான கேள்வி எதாவது கேட்டாரா என்ன? திமுக தான் இது காரி மோடி துப்புறா இருக்குல்ல. சிவனேன்னு அவர் இருந்தார். அவர் கூப்பிட்டு வந்து மோடி உங்களால இல்ல மோடியை உங்களால ஏதாவது தொட முடியுமா? இப்போ நீங்க அப்பான்னு வீடியோ போட்டு நீங்களே ட்ரோல் ஆகிக்கிறீங்க. ஓகேவா? நீங்க அப்பான்னு வீடியோ போட்டு நீங்களே ட்ரோல் ஆகிக்கிறீங்க. நீங்க மோடி இப்போ எதுக்கு ரெண்டுமே அவசியம் மேலதான் சொல்றேன். ஐ மீன் அவசியம் அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் அரசியல பார்க்க முடியாது. ஓகேவா? என்ன கேட்டீங்கன்னா எனக்கே பர்சனலா தோன்றது என்னன்னா அது அவசியம் தான். ஆனா நான் எதை வச்சு இவனுங்களை வம்புழுக்கிறது? இவனை கையை பிடிச்சிருக்கணும். நான் ராமிச்சனை கையை பிடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ராமிச்சனை என்ன இந்த பக்கம் ஆலையை காணோம், பயந்துட்டியா அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்னையா பயந்துட்டியா, பயந்துட்டு ஓடிட்ட போல இருக்கு, இந்த பக்கம் ஆலயக்காரதான் ஸ்பேஸுக்கு அப்படின்னு நான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ உன்னை கையை பிடிச்சிருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அது கையை பிடிச்சிருந்து எப்படி வேணும்னு நினைப்பேன். அப்பதான் நீ என்கிட்ட சண்டைக்கு வர, நான் உன்கிட்ட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த சண்டையை நான் எப்படி வேணாலும் போடுவேன். நீ என்னை கலாய்க்க, நீ உனக்கு மோடி பதில் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்லுவேன். ஆனா நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் உன்னைய இப்படிதான் கையை பிடிச்சி இழுப்பேன். நீ பதில் சொல்லு. இப்ப சொல்லிதானே ஆகணும். நீ சொல்லிட்டல, அடுத்த நாளைக்கு வா, அப்படியே வரா. முறைக்கலனா கூட என்ன முறைக்கல, நான் பார்க்க கூட இல்லடா, என்ன பாக்குற மாதிரி வம்பளுக்கிறதானே அரசியல், வம்பளுக்கிறதானே அரசியல். அப்புறம் என்ன நீங்க எங்க ஊழல் பண்ணீங்க? இப்ப ஊழல் எல்லாம் பேசினா எவங்க இருக்கான்? எப்போ அண்ணாமலை 1 மணி நேரம் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அது ஊழல் ஆகிப்போச்சு, இதுல ஊழல் ஆகிப்போச்சு, இது உங்க காசு, இந்த காசை எடுத்துட்டாங்க, அந்த காசை எடுத்துட்டாங்க, இது இப்படி ஆச்சுங்க, இது இந்த டெண்டர் விட்டுருக்காங்க, இதை பாருங்க அதை பாருங்க. இதெல்லாம் யாரும் கேட்குறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் திட்டி ஒரு வீடியோ போட்டா அது வைரல் ஆகுது. ஓகே, அதுக்கு ரிப்ளை கொடுத்து நீங்க ஒண்ணு பண்றீங்க, அதுக்கு நாளைக்கு ஒரு ரிப்ளை. அவங்க இப்படி போகும்போது என்ன ஆகுனா திமுக vs பிஜேபி அப்படி கிரியேட் ஆகுதுல. அதெல்லாம் ரொம்ப தெளிவா தான் பண்றாரு அவரு. அதெல்லாம் தெரியாமலா பண்றாங்க. ஸ்கூல் இது எக்ஸ்போஸ் பண்ணதெல்லாம் இப்ப வெங்கட் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னாச்சு கூட திரும்ப காட்டிலும் இன்னைக்கு இது இன்னைக்கு ஃபுல்லாவே இதுதானா இந்த ஸ்கூல் இது எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் என்னைக்கு தெரியுமா? எல்லா கட்சியும் ஒரு பக்கம் நில்லுங்க, நான் ஒரு பக்கம் நிக்கிறேன்னு அண்ணாமலை சொல்லும் போது அன்னைக்கே அவர் டேட்டாலாம் எடுத்திருப்பாரு. ஆனா உடனே விடக்கூடாது. அன்னைக்கு அந்த 9 நிமிஷம் வீடியோலயே இது பேசிட்டா அது வேலைக்கு ஆகுது. ஒன்னொன்னா பேசுவோம், நாளைக்கு பிரஸ் மீட்ல இருந்து பேசுவோம், அடுத்த நாள் திருமாவளவன் பேசுவோம், நாளைக்கு என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப கரெக்டா பிளான்டா தான் ஒரு அரசியல் பண்ணிருக்காரு. அவரு தான் தெளிவா அரசியல் பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் 24 மணி நேரம் அரசியல் பண்றதுனால. அது எங்க ஒரே விஷயம் திரும்ப திரும்பவும் பண்ணக்கூடாதுங்க. நாளைக்கு போய் வைகோ ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு அப்படின்னா அது சும்மா இதே பேசி அப்படி போக கூடாது. சும்மா அடிச்சு அது போர் அடிச்சிடும். இல்ல இருக்கலாம் ராமசன், பட் அது போர் அடிச்சிடும். நீங்க ஒரே விஷயத்த ஆமா திமுக ஊழல் உள்ள அதுதான் எங்களுக்கே தெரியுமேங்க, 60 வருஷமா நாங்க பார்த்து தானே இருக்கோம் அப்படின்றோங்க. அப்ப நீங்க என்னன்னா புதுசா ஃபீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. மக்கள்கிட்ட புதுசா சொல்லிட்டே இருக்கணும். புதுசா தினசா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். நீங்க ஒரே விஷயத்த பிடிச்சிக்கிட்டு திமுக ஊழல் பண்ணது நீங்க என்ன பண்றீங்க? பிஜேபி மதவாதம் ஒரே விஷயத்த பிடிச்சிட்டு உட்காந்து ஆமாட்டா நாங்க அப்படித்தான்டா, அடுத்த மேட்டருக்கு வாடா அப்படின்னு அவங்க உட்காந்துருக்காங்க. நீங்க எதையுமே கண்டுக்காம உட்காந்துருக்கீங்க. அவங்க புதுசா கண்டுபிடிச்சு புதுசா வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஒரே ஃபார்மேட்ல கொடுக்க கூடாது. ஆமா, போர் அடிச்சோம் இல்லையா? இப்போ இவரு சீமான் வந்து பெரியார் இருக்காரு இல்லையா? பெரியார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சூப்பர், 2வது டைம் நல்லா இருக்கு, 3வது டைம் அப்புறம் திரும்ப டெய்லி போர் அடிக்குது, வேற மாட்டிருக்கு வேணே அப்படின்னு வந்துடும் இல்லையா? பெரியார் 4 நாள் திட்டலாம், அவ்வளவுதான் ஒருத்தவர். அதுக்கு மேல திட்டும் போது என்ன ஒரு சும்மா பெரியார் யாரையா பெரியார் அமைச்சா பெரியார் படிச்சாலும் எங்களுக்கு தெரியவே தெரியாது, எதுக்கு சும்மா தேவையில்லாம. அப்போ அந்த சலிப்பு வந்துடும்ல. நீங்க திரும்ப திமுக ஊழல் பண்ணிச்சு, அந்த அமைச்சர் ஊழல் பண்றாரு, இதையே பேசிட்டு இருக்க முடியாது. புதுசா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன உங்களை ஒம்பளுக்கணும், நான் இதை பண்றேன் ஏதோ ஒன்று சொல்லணும். அது தெளிவா தான் பண்றாரு அண்ணாமலை, தெரிஞ்சுதான் பண்றாரு, தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சுதான் பண்றாரு. இப்போ உதயநிதிட்டே சவால் விடுறாருல, ஏன் அவர் உதயநிதி சொல்லல? அதை அவருக்கு தெரியும், அதை சொன்னா உதயநிதி சொல்ல மாட்டாருன்னு தெரியும். அதுக்காக தான் நீ ட்விட்டர்ல ட்ரெண்டும் போடுறியா, நாளைக்கு இவங்க போடுவாங்க, நாளைக்கு திமுக போடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் பிஜேபி போடுவாங்க, சண்டை வச்சுக்குவோம், அவ்வளவுதான். சண்டை போட்டுட்டே இருப்பான். இப்போ எடப்பாடியும் விஜயும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து சைட்ல வேடிக்கை பார்க்குற மாதிரி போயிடுறாங்கல்ல ஆடியன்ஸா.
விஜய் அதுதான் விட்டுருப்பா. அவர் தான் பிஸியானன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? 30 வருஷம் நீ கட்சியில இருக்கிறவனுக்கு தான் பதவி. நீ 30 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கியா? உனக்கு தான் பதவி. போ. சும்மா எல்லாத்துக்குலாம் வராதுன்னு ஆதவ அவர் தான் அர்ஜுனுக்கு சொல்லிட்டாரு. அவர் தான் பேசிட்டு போயிட்டாரு. ஆதவ அர்ஜுன் புதுசுமா இருக்காரு என்ன? அதெல்லாம் இல்ல. நீ சொன்னது பாத்தியா? உங்க மண்டத்தை இழுத்துட்டு அப்புறம் நம்ம சொல்றோம், நம்ம சொல்றோம்ன்னு சொல்லுவீங்க. இந்த கார்த்தி அந்த இல்ல சைட்ல ராமன் சார், வந்து நான் இங்க விஜய் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் என்னன்னா பண்றேன். நான் இவ்வளவு இல்ல சண்டை நான் போயிட்டு என்னன்னா இருக்கு. இல்ல எப்படி விஜய் இல்ல கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் சொல்றது பண்றீங்க? நான் ஏடிஎம்கேவே சொல்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. இப்போ ஒரு ஜெனரல் பப்ளிக்கோட மைண்டு, ஒரு ஃபேன் பாயோட மைண்ட் எப்படி இருக்கும்? ஃபேன் பாய் மீன்ஸ் ஒரு அரசியல் கட்சி ஆதரிக்கிறவன். நீ ஒரு அரசியல் கட்சி ஆதரிப்ப, 2G ஒரு அரசியல் கட்சி, நீ திமுக அடிமை, 2G வந்து பிஜேபி சப்போர்ட்டர். சரி ஓகே, சப்போர்ட்டர்னு வச்சுக்கோ, அடிமைன்னு நான் சொல்ல அது தப்பா. எப்படி? நான் நீ திமுக அடிமை, அவர் வந்து இல்ல சப்போர்ட்டர். இல்ல ஏன்னா அதான் நீ அடிமைன்னு கூட சொல்ல திமுக மாட்டீங்க. இல்ல ஆனா நீ என்ன இப்ப நீ திமுக பாடமே பார்க்காத சப்போர்ட்டர் இல்ல சிவாஜி நீ படத்துக்கு திமுக ஃபயர் இல்ல விடுற நீ சொல்லு. இல்ல ஒன்று சரி, நீ சொல்லி திமுக சொல்லி சப்போர்ட்டர் பழக்கமாயிருக்காங்க 2G விடுங்க. அதான் இல்லையா? ஓகே விடு, நீ திமுக சப்போர்ட்டர், 2G வந்து பிஜேபி சப்போர்ட்டர், ஓகேவா? இப்போ நீங்க 2 பேரும் ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு வந்து வேலை இருக்கோ இல்லையோ ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா ஜென்ரல் நார்மலான டேஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ 2 பேத்தையும் தூண்டுறதுக்கு நான் ஒரு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ அஜித்துக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன் துணி வாரிசு வரும்போது மட்டும் வரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க? ஏன் விடாமுயற்சிக்கு வரல நீங்க? அப்போ அந்த ஒரு இடத்துல ஃபேன் அண்ணன் மானத்துக்கு, ரைவல்ரி சண்டை. அதுதான் சொல்றேன், அந்த அஜித் இடத்துல விஜய் அவனுக்கு வந்து ஒரு அந்த இது இடத்துல வருது. எங்க அண்ணன் மானத்தை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வருது. அப்போ எப்படி எங்க அண்ணன் மானத்தை விடலாம்? விஜய் அண்ணன் தான் அப்படின்னு வர்றாங்க. நீங்க தலைதான் நீங்க போனீங்க, தலைதான் மாசம் நான் காட்டணும் அப்படின்னு நீங்க வரீங்க. இப்ப உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சண்டைக்கு நான் ரெடியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதை விட்டுட்டு நான் வந்து விடாபுரிச்சு மாதிரி February 6 ரிலீஸ் பண்ணுவேன், நீங்க வந்து ஆளே இல்லாதப்ப ஏதோ ஒரு டேட் ரிலீஸ் பண்ணிக்க, நான் ஆளே இல்லாதப்ப ஓகே ரிலீஸ் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஹார்ட் கோரா உன்னை மாதிரி இருக்கவன் வந்து இதான் பேசிட்டு இருப்பான், பாத்தியில மாசு கீசுன்னு. இதே விடாமரிச்சு இன்னொரு படத்தை வந்து விட்டுருப்பீங்களா? இந்த அளவுக்கு அப்படி கிடையாது. அந்த மாதிரி தான் அண்ணாமலை என்ன பண்றாரு, திமுக வர்சஸ் நானு, திமுக வர்சஸ் அண்ணாமலை, திமுக வர்சஸ் பிஜேபி அப்படின்னு கொண்டு வர்றாரு. அப்ப இவங்க ஹீட்லயே இருக்காங்க, 2Gலாம் கோவமே இருக்காங்க டெய்லியும். எப்படி நான் திமுக விடுவனா, எப்படா எங்க அண்ணனை பத்தி பேசலாம், எப்படா மோடியை பத்தி பேசலாம்? நீ மோடி திட்டுவன்னு தெரியாதா? அடுத்த நாளே அவருக்கு திருப்தி இல்ல, ஆமா நான் திருப்பி திட்டுவேன்ல. அப்ப கேட்ரஸ் வந்து அப்படி அந்த ஃபயர்லயே வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரி, கடைசி வரைக்கும் இந்த விஜய் எதுக்குன்னு சொல்ல வந்தப்ப அதை சொல்ல முடிக்கலையே நீ. இவ்வளவுதான் நானும் உனக்கு கேட்டுட்டே உனக்கு இருக்கிறேன். தெரியும். சரி. நான் வந்து ரொம்ப நாளாவே சொல்லிருக்கேன், இல்ல, இல்ல, விஜய் வந்து கரெக்ட். இவ்வளவு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹீட்டட் அரசியல்ல எலெக்ஷனுக்கு அது புதுசா வரவங்களோட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது பெரிய ஹீட்டரா போயிட்டு இருக்குல்ல. அப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு வந்து இல்ல யாரையுமே அப்படி சொல்ல முடியாது ரம்ஜான், யாரையுமே அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ உதயநிதி மட்டும் என்ன பண்ணிட்டாரு? ஒண்ணும் பண்றது இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது, யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஆமா, யாரையுமே அப்படி சொல்ல முடியாது ரம்ஜான். பட் ஆனா நான் முன்னாடி சொல்றது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க தேவையில்ல, ஒரு 8 மாசம் முன்னாடி பண்ணலாம். அவ்வளவுதான். அதுதான் அது பண்றவங்களுக்கு இறங்கி அடிக்கணும். இறங்கி அடிச்சாதான் எடப்பாடி கூட மதிப்பாரு. இவர் எடப்பாடியோட ஒரு கூட்டணிக்கு போறாருன்னா கூட இவர் இறங்கி அடிச்சு வேலை பார்த்து இவருக்கு வந்து இவர் இல்லைன்னா வேற வேலைக்கே ஆகுது அப்படின்னு வந்தாதான் ஒரு 10 சீட்டாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அப்புறம் நீங்க வந்து இப்படியே ஒரு சும்மா தம்பி உங்களுக்கு என்ன தம்பி, ரசிகர் ஓட்டு தானே இருக்கு தம்பி, அதுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கிக்கங்க தம்பி அப்படிம்பாரு எடப்பாடி. நீங்க அவ்வளவுதான் ஏதாவது கழட்டி விட்டுருவாரு. அவரு கழட்டி விட்டுறது PhD முடிச்சவர், அவரு அசால்ட்டா பண்ணி விட்டுருவாரு. அவ்வளவுலாம் வருத்தப்படாதியா. பெங்களூர்ல இருந்துட்டு அதிமுக டிவிகே சேர்ந்தாலும் திமுக காலி, சரியா? அதிமுக என்டிஏ சேர்ந்தாலும் திமுக காலி. ஆனா திமுக காலி ஆகுறது உறுதி. ஆனா யாரு உங்களை காலி பண்றாங்கன்னு தெரியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி நீங்க வந்து பாமக கொள்கை ரீதியா இன்னொன்னு என்ன சொல்றீங்களே, டிவிகே என்டிஏ கூட சேர்ந்தாலுமே திமுக காலி. ஆனா அண்ணன் தான் இங்க வரமாட்டாரு, எங்களோட நாங்க தான் கொள்கை எதிர்ட்டாரு, அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. கொள்கையில எங்களுக்கும் பிஜேபி எங்களுக்கு பாமகவுக்கும் எந்த ஒற்றுமையும் கிடையாது. அவன் நீட்டு வேணாம்னு சொல்லுவான், நாங்க வேணும்னு சொல்லுவோம். அவர் வந்து 2 மொழி கொள்கையும் பாரு, நாங்க 3 மொழி கொள்கையும். அவன் ஏர்போர்ட் வேணாமாங்க, நாங்க வேணுமோ. எங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒற்றுமையும் கிடையாது, எந்த கொள்கையில சம்பந்தமும் கிடையாது. ஆனா கூட்டணியில இருக்காங்க. ப்ரோ பாமக ஜாதி வாரி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட். அதாங்க ஓகேங்க. பாமக ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றோம். நாங்க வந்து அதை பத்தி கேர் பண்ண மாட்டோம். பட் கூட்டணியில இருக்கோம். கூட்டணி வேற, கொள்கை வேற, கூட்டணி வேற அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு விஜய் வந்தாருன்னா விஜய்க்குமே பெனிஃபிட் தான்.
விஜயுமே ஒரு 100-120 தொகுதி வாங்கிட்டு இந்த இந்தியா அலைன்ஸால நிக்க முடியும். எல்லாம் அது ஜானாவுக்கு எடப்பாடியோட போனீங்கன்னா அவர் வந்து டெபுட்டி சிஎம் தரேன், டெபுட்டி சிஎம் இருந்து ஓபிஎஸ் மாதிரி இருக்க போறீங்களா? ஓபிஎஸ் எடுத்து வாட்டர் கேன் தூக்கி அடிச்சு அமுச்சு விட்டாங்களே இதே அதிமுக ராயப்பேட்டை ஆஃபீஸ்ல பொதுக்குழுல, அந்த மாதிரி கூட இருந்த ஓபிஎஸ்சியே வந்து டெபுட்டி சிஎம்மா வச்சு அதுக்கப்புறம் அடிச்சு அமுச்சு விட்ட ஆளை நம்பி நீங்க போய் டெபுட்டி சிஎம் நின்று அப்படி உங்க ஜெயிக்க விட்டுருமா என்ன? அப்படிலாம் வர மாட்டாங்க யாரும். அப்படி போய் நிற்கும் போதே உங்க மரியாதை போயிடும். பட் என்டிஏன்றது நல்ல அலைன்ஸ் நம்ம திரும்ப சொல்றோம். அது விஜய் அவர் புரிஞ்சுக்கிறாரா அப்படி இல்லையான்னு நமக்கு தெரியல. என்டிஏனா என்டிஏ வெறும் பிஜேபி கிடையாதுங்க. இதுல பாமக இருக்கு, நாளைக்கு தேமுதிக உள்ள வரும். ஸோ எல்லா கட்சியும் வரும்போது அப்ப பிஜேபின்ற ஒரு கட்சியை அந்த அலைன்ஸ்குள்ள இருக்க கட்சியாக தான் நீங்க பார்க்கணுமே தவிர நீங்க சும்மா கொள்கை எதிரி, அவரு கொள்கை எதிரி, இவர் வந்து அரசியல் எதிரி, நான் அப்படிதான் தனியா தான் நிப்பேன் அப்படின்னா நிக்க வேண்டியதான். இல்லைன்னா எடப்பாடிக்கு போய் எடப்பாடி டயருக்கு முன்னாடி நிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். 2 தான் ஆப்ஷன்னா அந்த 2 ஆப்ஷனுக்குள்ள போய் நிக்க வேண்டியதான். ராபின்சன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஃப்ரீயா இருக்கிறீங்களா? கேட்கலாமா? சொல்லுங்க. இல்ல, நேத்து வந்த உடனே அந்த மராட்டி படத்தை பார்த்துட்டு சங்கி படம் வந்திருக்கு, உட்காந்து அழுதியா அப்படின்லாம் கேட்டீங்க. அது ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே இவங்க நிறைய வீடியோ பார்த்தது, அந்த கிளைமேக்ஸ் பார்த்து அழுது இது மாதிரி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. அதுல சில பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இல்ல நீங்க உங்களை ஃபாலோ பண்றவங்களே டேய் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இந்த கார்த்தி என்ன சொல்ற மாதிரி இந்த ஹரேரி அம்மாவா அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்லோகன்லாம் போட்டுட்டு, அப்புறம் அவ்வளோ நாள் நான் என்ன நினைச்சிட்டேன், இது மாதிரி பாகுபலி மாதிரி ஒரு படம் தான் நினைச்சிட்டேன். அப்புறம் தான் இது இந்த கிளைமேக்ஸ் மட்டும் கட் பண்ணி அது கூட சொல்ல மாட்டாரு அவரு. பாத்தீங்களா? இல்ல, எனக்கு என்னன்னா அது கூட கார்த்தி என்ன சொல்லுவானே தெரியாதா? அது கூட சொல்ல மாட்டாரு. நிறைய எழுதி இருந்தாங்க, அதெல்லாம் ஃபோரம்ல இல்ல கார்த்திக் கூட வாயில சொல்ல முடியாதா? இல்லைங்க ராபின்சன், என்ன தெரியுமா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிஜேபி மெம்பர் கிடையாது, ஆர்எஸ்எஸ் மெம்பர் கிடையாது, பிஜேபிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அவர் வந்து சத்ரபதி சிவாஜியோட பையன். டார்ச்சர் செய்யப்பட்டு மதம் மாறலங்கிறதுக்காக கழுத்து துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டாரு. டார்ச்சர் செஞ்சு அதை ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கிறது அதே முகல் கோர்ட்டியர்ஸ் தான். சரிங்களா? கிளானிக்கல்ஸ் அதுல ஒரு பகுதி தான் காமிச்சிருக்காங்க. நீங்க அதை கொண்டு வந்து நீங்க பார்த்து சங்கி அழுதீங்களான்னு கேட்கறது தப்பு. ஏன் தெரியுமா? நம்ம ஊர்லயுமே நம்ம ஊர்லயுமே வ.உ. சிதம்பரங்கிற ஒரு பிரிட்டிஷர்ஸால செக் இழுக்கப்பட்டு கடைசி வரைக்கும் சொத்தெல்லாம் இழந்து அவரும் செத்துருக்காரு. சுப்பிரமணிய பாரதி வந்து 8 பேரோ 9 பேரோ அவர் சாகும்போது பாண்டிச்சேரியில இருந்து பாடியை தூக்கிட்டு வரும்போது. சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு அடக்குமுறைக்காக. அப்படி வந்த படத்தை நீங்க வந்து எதுக்கு வந்து ஏதோ சங்கியோட அட்டாச் பண்ணி நீங்கெல்லாம் ஏதோ லிபரல்ஸ் தான், ஏதோ நீங்கெல்லாம் பெரிய இது மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. நேத்து நீங்க சொன்ன கமெண்ட் வந்து ரொம்ப கேவலமான கமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கு. அத வந்து இத எடிட் பண்ணி சரி, என்ன இருங்க. எடிட் பண்ணாலும் மண்ணுக்காக மதம் மாறின குரூப் இல்லடா, காஞ்சிக்காக மதம் அதுதான் உண்மைதான். இதெல்லாம் அதுதான் நான் என்ன சொல்றேன். அதே இப்ராஹிம் நீங்க எப்படி நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னா, அத வந்து இப்படி கொண்டு வரீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஒரு அத தாண்டி இதையே அது உண்மைதான். அவன் வந்து மதம் மாற சொல்லி தான் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவர் மாற மாட்டேன்னு கடைசி வரைக்கும் செத்தாரு. அவரு மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் செத்தாங்க. இதே சென்டிமெண்ட் நான் முகமது இப்ராஹிம் காடி மேல படம் எடுத்திருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவரும் அதே மராட்டிஸ்க்காக போராடின ஒரு முஸ்லிம் தளபதி. ரிலீஸ் பண்றதுலயே உங்க இது இல்ல எடுத்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இல்ல சரி, முகமது இப்ராஹிம் காடி படம் எடுத்தாங்களே போன தடவை வந்து அதே இருங்க பானிபட்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுல கிளைமேக்ஸ்ல அதுலயும் முகமது இப்ராஹிம் காடி தான் சாவாரு. அந்த மராட்டி ராஜாவுக்கு கடைசி இது பண்ணதே ரியல் லைஃப்ல அவருதான். சரியா? தப்பிச்சு போக மாட்டாரு, சாவாரு கடைசி வரையும் நின்னு. அதுக்கும் நான் அதே சென்டிமெண்ட் வீடியோ தான் போட்டேன். அதெல்லாம் வசதியா நீங்க வந்து மறந்துட்டு வந்து ராமச்சந்திரன் இயேசு ஏன் கொண்டாங்க சொல்லு, அவருக்கு ஏன் தண்டனை கொடுத்தாங்க சொல்லு. சாமி நீ ஒண்ணு இல்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குறது சொல்லுங்க. நேத்து வந்த உடனே அவர் ஏன் சிலுவையில இறஞ்சாங்க, அவருக்கு ஏன் தண்டனை கொடுத்தாங்க சொல்லு. காட்டி கொடுத்துருவாங்க. இது என்ன இது கேள்வி இது?
ப்ரோ எனக்கு இல்ல ப்ரோ, எங்களுக்கு வரலாறு தெரியல ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. அவரு ஒரு தெரிய கேக்குறாரு. தேவையில்ல. இது யார் இது? தெரியலனாலும் புக்க பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், அந்த வீடியோல போட்டுட்டு இப்படி புரொபகண்டா பண்றது தான் தப்புன்னு சொல்றேன். அவ்வளோதான். அது நான் சொல்றேன். இது வந்து படம் நீங்க ஜெனரலா படம் தான் போய் போய் பார்க்க போறோம். அவ்வளோதான். இது ஜெனரலான படமா இருக்க போது, அப்படிதான். நான் நினைச்சது வேற ஏதோ ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் நினைச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா அந்த அடிலாம் பெரிய ப்ரோ ரொம்ப இது ஹிஸ்டரி மாரி படம் ஹிஸ்டரி வரும் எடுத்து அப்படின்னு படம் எடுத்தா அது என்ன ஹிஸ்டாரிக்கல் ப்ரோ? ஹிஸ்டாரிக்கல் என்ன மூவி தானே இது ஹிஸ்டாரிக்கல் மூவி தான். அவர் ஹிஸ்டாரிக்கல் இல்ல மூவி அப்படிதான் ப்ரோ, எடுத்திருக்காரு. ஹிஸ்டரி வச்சு படம் அதுல எடுத்தா அது என்ன 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 ப்ரோ? ஏதாவது எனக்கு இதா புரியல. இல்லாத படம் அதுல என்ன சொல்லிட்டாங்க அதுல? இல்ல ஃபேண்டசி மூவியா இல்ல ஃபேண்டசி ரிலீஸ் மூவியா அது? ஆனதும் அப்ப அப்ப முஸ்லீம் மூவி ரிலீஸ் ஆனதும் அது இது கிட்டத்தட்ட இந்த ப்ரோ மதம் மாற்றது பாகுபலி ஃபேண்டசி மூவின்னு சொல்லலாம். இது ஹிஸ்டரி பேஸ்டு இருங்க மூவி. ஒரே செகண்ட். அப்போ 2G சொல்லிட்டு இருந்தாரு. இது மாரி வேற ஒரு முஸ்லீம் மூவியும் வந்து அதுவும் அவங்களும் மதம் கிட்டத்தட்ட அது மாரி வச்சானோ, அத வந்து அது புரொபகண்டா பண்ணி பண்ணானோ அது வேஸ்ட் தான சொல்ல வர்றேன். அது இல்ல எல்லா என்ன வேஸ்ட்டு? ரிலிஜனும் பண்றது இங்க கேளுங்க. அவரு துரோகம் பண்ண சொன்னாரு. அவர புடிச்சு டார்ச்சர் பண்ணி இப்ராஹிம் கார்டு டார்ச்சர் பண்ணி, அப்தாலி வந்து துரோகம் பண்ண சொன்னாரு. அவரு வந்து பண்ணவே இல்ல கடைசி வரைக்கும். என் பையன கொன்னாலும் சரி, ஒய்ஃப கொன்னாலும் சரி, நான் வந்து மராட்டி சாம்ராஜ்யத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு கடைசி வரைக்கும் நின்னு செத்தாரு. இப்ராஹிம் கார்டி தான் அவரு பேரு. நீங்க அந்த கேரக்டர தேடி பாருங்க. அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? அதுக்கு நாங்க ம். சப்போர்ட் பண்ணியிருக்கோம். புரியுது. உங்களுக்கு மைண்ட் செட் என்ன தெரியுமா ராபின் சார்? நீங்க எல்லா வந்து இது எங்கேயாவது ரிலிஜியனுக்கும் வந்தாலும் அதை இருங்க. நீங்க இத வந்து நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணிருவோமோன்ட்டு எனக்கு உங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம். அதுதான் சொல்ல வரேன். அதுதான் என்னோட கருத்து. நான் உடனே வந்து இவங்க எது மாறுறாங்க. ஏன் நீங்க எங்களை மாறுறேன்னு அந்த பாயிண்ட்டே மாறுறது அவங்கவங்களோட விருப்பம். ஓகே. ஒருத்தர் இப்படி ஸ்டபர்னா இருக்கிறது உங்களோட விருப்பம். நான் ஸ்டபர்னா இருக்கிறது என்னோட விருப்பம். அது வந்து அது நீங்க ஏன் நேத்து இதெல்லாம் மாறுகிறாங்க சொல்லவே கிடையாது. நீங்க ஒரு நேத்து வந்த ஹிஸ்டரி உடனே என்ன மூவியா என்ன பார்க்கும்போது பாயிண்ட் ஹிஸ்டரியா விட்டீங்கன்னா, பார்த்துருங்க. நீங்க என்ன பாயிண்ட்டா விட்டீங்கன்னா, இதுதான் பாயிண்ட்டா விட்டீங்க. அப்ப அதே மாரி தானே நீங்க இதுக்கும் சொல்லணும். இவங்க இந்த தமிழ்நாட்டுல தலித் மூவி எடுக்குறாங்களா? அத மட்டும் ஏன் சொல்ல மாட்றீங்க? எதுக்கு அது இதெல்லாம் வேணாலும் எடுக்குறீங்கன்னு? வாரிசு பாரதிக்குலாம் நாங்களே எதிர்த்துதாங்க. தயவு ஓ! செய்து அவங்கள ஒழிச்சு விட்டுருங்க. வேண்டாம். அடடடடா! அவங்களால தான் வந்து இவங்க வாழ்க்கையில படுற ஸ்டாலின் தானே கஷ்டம் போய் கஷ்டம்னு படம் சொல்லி பார்த்துட்டு வந்து எனக்கு ஸ்டாலின் தானே போய் படம் பார்த்துட்டு வந்தாரு. ஒரு அவரு மாத்தி மாத்தி பேசக்கூடாது பண்ணாருன்னா ராபின் சார். அது வந்து இதெல்லாம் தப்பான ஒரு ஆட்டிட்யூட் நீங்க பண்ணது. இவங்கலாம் வந்து எப்படின்னா, இவங்க வந்து அவங்கள வந்து ப்ரமோட் பண்றதுக்கு கேட்டா வந்து அவங்கள பார்த்தா நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்ல இருப்பாங்க. கேட்டா நான் வாழத்தான் தூக்குனேன், அத தூக்குனேன், இத தூக்குனேன். ஆனா பென்ஸ் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்லணும்னு தோணுச்சு நேத்து. நீங்க அவர் வந்தோனே போயிட்டீங்க. அதனால தான் நானும் மைக் வாங்கல. அது வந்து தப்பா அப்படி சொல்லாதீங்க. இல்லங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அது முஸ்லீம்து. அப்ப இல்ல. எனி ரிலிஜனா இருந்தாலும் சரி, அது அத முஸ்லீம் மட்டும் இல்ல. எடுத்துட்டு அத சொல்றது தப்பு அது தான சொல்ல முஸ்லீம் வரேன். ஒரு முஸ்லீம் அல்ல. டைவர்சிட்டியான ஒரு இந்தியால இல்ல இருக்கும்போது முஸ்லீம் அல்ல. எல்லாருக்கும் சமம் தான. முஸ்லீம் அல்ல. தெளிவா பாபர்ன்னு சொல்லியிருக்காங்க. தெளிவா முகல் எம்பரர்ன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் சொல்லிக்கிறாங்களா அதுல? எனி ரிலிஜனா சொல்லிட்டேன் நானு. ஈவன் கிறிஸ்டியானிட்டி எனி ரிலிஜனே சொல்ல வரேன் நானு. எனிதிங். இப்ப இல்ல நான் ஒரு படம் ரிலிஜன இல்ல நீங்க நான் ஒரு நீங்க தான் படம் கொண்டு வந்து வர்றீங்க. மாற சொன்னப்ப அவரு மாற மாட்டேன்னு செத்தாரு. இது ஹிஸ்டரி. அத எழுதுனது முகல்ஸ் நெறைய தான். கதைகள் இருக்கு அது மாரி. எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து அடிச்சானும் மாறலன்னு. அத வந்து நான் எதுக்குங்க ப்ரமோட் பண்ணி அத வந்து சொல்லணும்? ஒரு ஏன் படம் என்ன இருக்கு. பிரச்சனை? அவன் பண்ணிட்டு இல்ல இந்த போறான். அது ஏன் உங்களுக்கு ஏன் அழுந்துச்சு? வந்து நீங்க கேட்டது வந்து இது எதுக்கு சொல்றீங்கன்னுலாம் சொல்லல. நீங்க வந்த உடனே கார்த்திகிட்ட இல்ல என்ன நெறைய சொன்னீங்கன்னா, வீடியோ இருங்க. கிளைமேக்ஸ்லாம் பாத்தியா? சங்கி மூவி பாத்து கடைசியில அழுதியா? கடைசியில வந்து அப்படின்னு கேட்கிறீங்க. கடைசியில இதே வ.உ.சி.யோட அழுது படத்த எடுத்தா அதுல எவ்வளோ அழுகாச்சி வரும் தெரியுமா? கடைசியில அவரு அழுது வாழ்ந்த இருங்க. நீங்க வ.உ.சி கடைசியில வாழ்ந்த அழுது வாழ்க்கைக்கும், அவரு கடைசியா செத்த சாவுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அழுகை வரும். சி அவங்க இருந்ததுலாம் ஓகேங்க. நம்ம அத பத்தி எல்லாம் நீங்க அத பேசலாம். வந்து அத நீங்க எள்ளி அத நகையாடுனீங்கல்ல, மட்டுமே அது தப்பு. எடுத்து பண்ணும்போது தான் நீங்க வந்து நம்மளுக்கு எப்படி தோணுது? நம்ம அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. நாளைக்கு தான் இங்க ரிலீஸ் ஆகுது. ஓகே. நாளைக்கு தான் இங்க ரிலீஸ் ஆகுது. அங்கேயும் அப்படிதான் நெனைக்கிறாங்க தமிழ்நாட்டிலயும். தமிழ்நாட்டுல ஓடிட்டு தான் இருக்கு அந்த படம். ஓ! என்னைய அது அநியாயமா இருக்கு. இது வந்து சிவாஜியோட பையனோட கதை அப்படின்னா, நீங்க ஏன் வந்து முகலுக்கு முட்டு குடுக்க போறீங்க? எனக்கு புரியல எனக்கு. இன்னொன்னு அவனே சொல்லியிருக்கான், நாங்க வந்து இதெல்லாம் பண்ணோம். இந்தியால வந்து சூறையாடினோம், எல்லாம் பண்ணிட்டோம். அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனா இல்ல, நாங்களும் அவங்களையும் ஒரே மதம் அப்படின்னு போய் முட்டு குடுக்குறது ரொம்ப கேவலமா இல்லையா? இல்லையா? இருக்கா என்ன? நாங்க என்ன பிரிட்டிஷ்க்கு முட்டு குடுக்குறோமா? இங்க இருக்கவங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த மாரி? எப்படி மதத்த வச்சு நீங்க ஒருத்தன வந்து இந்தியாவ அட்டாக் பண்ற ஒருத்தன வந்து சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க?
மதத்த பண்ணாதத நானே சொல்றேன். அது எது நீ உடனே நீ ஜீசஸ்ன்னு சொல்ல வர. எல்லாத்துக்கும் அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்ப நான் வந்து இப்ப இவரு சொன்னாரு பார்த்தீங்களா, அந்த இத பத்தி மாரி சொல்ல. ஆமா. இப்ப இந்த ரஜினி வந்து எஸ்கேப் ஆனது நான் அப்பா ரொம்ப சந்தோஷம் தான் நான் ட்வீட் பண்ணேன். அப்பா நல்ல வேளை அவரு இருக்கிற கொஞ்சம் நல்ல படம் பண்ணிட்டு போயிட்டு, இவருக்குள்ள மாட்டிக்கிட்டு நானு போம்போது அதாயிருச்சு, எப்படி இதாயிருச்சு. தெரியுமா? உங்களுக்கு தேவைன்னா மதத்த எடுத்துக்குவேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா மதத்த பத்தி பேச மாட்டேன். செக்யூலரா மாறிடுவேன் அப்படின்ற மாரி பேசுறீங்க நீங்க. இல்ல எடுத்து இப்ப அத வந்து அது இன்னும் இப்ப நீ சொல்ற பாத்தியா, எதுக்கு விடுதலை வந்து அடிச்சு போட்டு சும்மா அடி 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 அடிச்சு ஏன் அடிச்ச? சொல்லு. நாங்க சொல்லு. வந்து அடிக்கிறோம். நீ வந்து ஏன்? பேசிட்டு நீ நல்லா வாழ்றன்னு சொல்ற. அதே மாரி தான் இதுவும். அது ஒருத்தருக்கும் அது இது. எந்த ரிலிஜன் எடுத்தாலும் இப்ப நான் சொல்லுவேன், கிறிஸ்டியானிட்டி எல்லாருக்கும் இப்படி ஆச்சு. அப்ப 2G சொல்லுவாரு, இல்ல அவங்க அது இது மாரியும் கதைகள் நெறைய இருந்துச்சு. அது எடுத்துக்கு பேச 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 பிரச்சனை தானே. அது அது எதுக்கு ஒரு ஹிஸ்டரி மூவியா ஆமாய்யா. பார்த்துட்டு நீங்க பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணா இருந்தா நம்ம கேள்விக்கு வைப்போம் இல்லையா? நீ மூட நம்பிக்கை இருக்கிறன்னா, எல்லா மதத்துல இருக்க மூட நம்பிக்கைய நீ எடுத்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க ஒரு பக்கம் தான் பேசுவ, இன்னொரு பக்கம் பேச மாட்டேன்னா, உன்னைய வந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அத பேசணுமா இல்லையா? இவங்க வந்து இப்ப மாரி செல்வராஜ் மாரி இது பண்ணலாம். அது இன்னும் பாரு அது கொஞ்ச நாள் ஓடாது கார்த்தி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலைய பத்தி பேசினாரு ரஞ்சித். அதுக்கப்புறம் வேங்கவேல பத்தி பேசினாரு. அது ரெண்டுத்துக்கும் வந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பேச வேண்டியதானே? அதுக்கப்புறம் விட்டு போயிட்டாங்களா? அவங்க போராளியா இல்லையா? ஐயோ அங்க போராட மாட்டேன்னு போயிட்டாங்களா? அப்ப என்னன்னா, உங்களுக்கு தேவையான மேட்டர் பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னா அதை வச்சு ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு ஒரு காசு பண்ணிட்டு படம் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா அதே உங்களுக்கு ஆப்போசிட்டா வரும்போது ஏன் ஆம்ஸ்ட்ராங் இப்ப நீதி வேணாமா? ஆம்ஸ்ட்ராங் இப்ப நீதி வேணாமா? வேங்கவேல்ல இப்ப நீதி வேணாமா? இல்ல அது ஜாதியா வரும்போது நமக்கு அது தேவையில்லைங்க. இதே வேற ஜாதிக்காரனா வந்துருவீங்களா? என்ன அப்ப யாருக்கு நீதி கேக்குறீங்க? யாரு கேக்குறீங்க? உங்களுக்கு தேவை என்னன்னா இன்னொரு ஜாதிக்காரர் இருக்கணும் அந்த இடத்துல, இன்னொரு ஜாதிக்காரர் வந்து ஒரு பிரச்சனை ஆகணும் தானே? ரஞ்சித்தே இவ்வளவு பேசுறது, சமூக நீதி பேசுறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன். உங்களுக்கு தேவை விக்டிமா காட்டுறதுக்கு உங்க ஜாதிக்காரன், கிரிமினலா காட்டுறதுக்கு ஆப்போசிட் ஜாதிக்காரன். அது இருந்தா அந்த கேஸை நான் எடுத்து பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன் தானே? சரி நான் நீக்கு வந்து பார்த்த அதை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை நீங்க. அதான் நாளைக்கு சொல்றேன்ட்டு இல்ல அப்புறம் சொல்லுவோங்க. நாளைக்கே சொல்லிடுறேன். நாளைக்கு தானே படம் ரிலீஸ். நாளைக்கு தானே படம் ரிலீஸ். நாளைக்கு பேசுவோம். அவசரப்படாத. குட் பேட் அகிலி வருது ஏப்ரல் 10 கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன சந்தோஷமா இரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த கரப்ஷனுக்கு எதிரா படம் எடுக்கிற சங்கர் ப்ராப்பர்ட்டிஸை ஏன் ப்ரோ இடி பிடிச்சி வச்சிருக்கு? எனி ஐடியா? அது கரெக்டா டீட்டெயிலா தெரியலங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ் தான் இடி வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப டீட்டெயிலா நமக்கு தெரியாது. அந்த இந்திரனும் ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, பார்ட் ஒன் வந்து அந்த கதை வந்து இன்னொருத்தரோட கதை அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு ஆயிடுச்சு. அந்த கதையை தான் அவர் திருடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பு, நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன், தீர்ப்பா இருக்கு. ஸோ இன்னொருத்தரோட கதையை திருடி அந்த கதையை வச்சு நீங்க காசு பண்ணிருக்கீங்க அப்படின் போது அது மணி லாண்டரிங்ல வந்துருது. அப்படி அதனால இடி இதுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் டீட்டெயிலா நமக்கு தெரியல. அதுக்காக இடி உள்ள வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது இப்பதானே வந்திருக்கு. இடி இப்பதான் ஈவினிங் தான், நைட்டு தான் ட்வீட் போட்டிருக்காங்க. நீங்க அந்த 11 அப்படி பாத்தீங்கன்னா 11 லைக்கா கிட்ட இருந்து எதனா சேலரியில எதனா கண்டிப்பா இருக்குங்க. இடி உள்ள வருதுன்னா பிளாக் மணி வாங்கி மணி லாண்டரிங் பண்ணி நீங்க அசட் வாங்கியிருந்தா மட்டும்தான் இந்த அசட்டுக்கான கரெக்டான வேல்யூ இல்லைன்னா மட்டும்தான் வந்திருக்கும். அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இடியோட பர்பஸ் அதுதான். இடி உள்ள வராங்க அப்படின்னா மணி லாண்டரிங் தான். பிளாக் மணியை நீங்க ஒயிட்டா மாத்துறது, இல்ல பிளாக் மணியை ஒயிட்டா மாத்தி அதை வச்சு சொத்து இதை வாங்குறது, இந்த மாதிரி வரும்போது தான் இடி உள்ள வருவாங்க. இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. அது ஓகே, அவங்க ஈஸியாக சமாளிச்சிடலாம். இவங்க சமாளிக்க தான் கஷ்டம். பட் இதுல வந்துருக்கானா இவர் பிளாக்ல பணம் வாங்கி அந்த பணத்தை ஒயிட்டா மாத்தி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். பட் இந்திரன் கேஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. அது கரெக்டா தெரியல. அது அவங்க சங்கர் சைட்ல இருந்தே சொல்லியிருந்திருக்கலாம், இல்லையா இந்த கேஸ் தாங்க இந்த கேஸ்னா. பட் வீடி அதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பார்ப்போம், நாளைக்கு நாளாக தெரியும். ட்விட்டர்ல
என்ன போட்டிருக்காங்க, படங்கிடலாம் போடல. ஷங்கர் வேல்யூ 110 crores அவ்வளோதான் போட்டிருக்காங்க. இவங்க தான் இந்த பாலிமர், புதிய தலைமுறை தான் ஏதோ ஏதோ படம் விடி ரிலீஸ் வந்து ஆகுதுன்னு அதுதாங்க சங்கர் சைட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சங்கர் சைட்ல வந்து இந்த மாதிரி கேஸுங்க இதனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க சைட்ல இருந்து அவங்க டீட்டெயில் கொடுத்தாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அவர் நேர்மையா இருக்கும்னு படம் அடிப்பாரு. தெரியல நேர்மையா இருந்தாரா இல்ல நேர்மையா இல்லாம ஆயிட்டாரான்னு தெரியல. அவரு இப்ப சினிமாக்கு நேர்மையா இல்ல, அது ஃபர்ஸ்ட். இதுல எப்படின்னு தெரியல. போகும்போது டபுள் கொட்டா அடிச்சுட்டு போயிடுற பத்தி. அப்போ இந்தியன் தாத்தா நிஜமாவே ஒருத்தர் இருந்தா அவரோட நெக்ஸ்ட் டார்கெட் சங்கரா தான் இருக்கணும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரே ஒரு 1000 ரூபாய் கூட ஒரு பிளாக் மணி வாங்கியிருக்க மாட்டாரா? ஏங்க பிளாக் பண்ணி வாங்காதவன் இந்தியாவில் கிடையவே கிடையாதுங்க. அது எல்லாம் நீங்களும் வாங்கியிருப்போம், அவங்களும் வாங்கியிருப்போம். அதெல்லாம் ஓகே. அது வந்து என்னன்னா ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ நீங்க 5000 காசு வாங்குறீங்க, 10,000 வாங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. அது நீங்களும் வாங்கியிருப்பீங்க, நான் வாங்கியிருப்பீங்க. போய் 1000 ரூபாய் வாங்க போறாரா? அதனால நானும் சொல்றேன், அது நம்ம மேட்டர் இல்ல. சங்கர் வாங்கியிருப்பாரு, வாங்காமல இருக்க மாட்டாரு. இருக்கு வாங்கினதுனாலதான் இந்த ஆக்ஷன் வருது. கண்டிப்பா இது வந்து ஃபைன் கட்டி விட்டுருவாங்க அது மாதிரியா, இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் சீஸ் பண்ணி வச்சிருவாங்க அது மாதிரி? இன்கம் டேக்ஸ்ல நீ வந்து இன்கம் டேக்ஸ்ல ஃபைன் கட்டிட்டு ஈஸியா வெளில வந்துடலாம். இடியை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணிங்கன்னா அது கேஸ் ஆயிடும். அதுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இப்ப இடிக்கான பவர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல. நீ 10 கோடி சம்பாதிக்கிற, 10 கோடிக்கு வந்து ஒரு 2.5 கோடி 3 கோடி டேக்ஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அதை நீ கட்டாம ஏமாத்திட்ட அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீ வந்து ஃபைன் போட்டு உன்னை கட்ட சொல்லுவாங்க. அது கட்டினா உன்னை விட்டுருவாங்க. பெருசா இருக்கா? பட் இடின்றது வந்து மணி லாண்ட்ரிங்ல. நீ பிளாக் மணி ஒயிட்டா மாத்திருக்க, அதை வச்சு சட்டவிரோதமா சுத்திருக்க அப்படின்றது அதுவே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்த கேள்வி. அது வந்து ராபின்சனுக்கு தெரியும்ல, செந்தில் பாலாஜி கேஸை நாளைக்கு முன்னாடி அது எப்படின்னு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் கேட்டாவே அது கிட்டத்தட்ட ஒரு ஓகே, அது நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இல்லைனாவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோமே. உங்க மினிஸ்டர் வச்சிருந்தோமே செந்தில் பாலாஜி ஒரு 450 நாள் அப்புறம் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம். கேள்விலாம் அடுத்தது ரெண்டாவது அரெஸ்ட் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டுக்குவாங்க. பொறுமையை கேட்போம். அது எவ்வளவு சீக்கிரம் கேட்கலாம்னு கேட்கலாம், லேட்டாவும் பொறுமையா கேட்கணும்னு கேட்கலாம். அது அவங்களோட இஷ்டம். அது எப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நாளைக்கு தனுஷ் டைரக்ஷன்ல வர்றதை விட டிராகனுக்கு தான் ஓப்பனிங் பெருசா இருக்கும்ன்றாங்களே ப்ரோ, உண்மையா இருக்குமா? ஆமாங்க, இது என்ன புதுசா கேக்குறீங்க? புக்கிங்கே அதுதான் அதிகம். டிராகன் தியேட்டர்ஸ் எப்படி கார்த்தி கொடுத்துருப்பாங்க பிரிச்சா, இல்லை அதிகமாக? டிராகன் அதிகம். ஏன்னா அந்த லவ் ஸ்டோரினால, சாரி லவ் டுடேனால டிராகன் தானே பெரிய படம். என்னதான் தனுஷ் படம் தானே ப்ரோ, இது தனுஷ் டைரக்ஷன்ல வருது இல்ல ப்ரோ. அதெல்லாம் ஓகே. பட் இந்த படம் டிராகன் வந்து பெரிய படம். ப்ரோ யாரு ப்ரோ ரிலீஸ் பண்றது ரெண்டுமே? நீக்கு வந்து ரெஜன் ரிலீஸ் பண்ணாங்க, டிராகன் வந்து ஏஜிஎஸ் ரிலீஸ் பண்ணாங்க. 2 ஏரியா மட்டும் ரெஜன் டீப் பண்றாங்க. 3 ஏரியா மட்டும் பண்றாங்க. வேற யாருக்கு நியூஸ் பிடிக்கல? நீங்க பாத்தீங்களா ப்ரோ? நீங்க பார்த்துட்டேன் ப்ரோ. நீங்க பார்த்துட்டேன். அதை பத்தி டீட்டெயிலாக நினைச்சு சொல்றேன். அது ஜென்சி கிட்ஸ்க்கான படங்க.
அவங்களுக்கான படம் அவங்களுக்கு பிடிக்கும். அது ஒரு லவ் ஸ்டோரி, யூஸ்வலாக லவ் ஸ்டோரி. ஆனால் அவங்களோட மீட்டரில் இருக்கும். மற்ற பிரேமலு மாதிரி இருக்குமா ப்ரோ? படம் பார்த்தா பிரேமலு பிரேமலு, மாதிரி ஆமா இருக்குமா ப்ரோ? பிரேமலுமே எனக்கு பிடிக்கல சுத்தமா. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மீட்டர் தான், பிரேமலு மீட்டர் தான். ஓ பிரேமலு பிரேமலு எனக்கு பிரேமலு தெரியல நல்லா ரீசெண்ட். இருக்குமே ப்ரோ. போயிட்டு பார்த்துட்டு வந்து பிரேமலு மாதிரி இல்லைன்னு சொல்லி நாளைக்கு கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னேன், பிரேமலுவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது நோட் த பாயிண்ட். கார்த்திக் ப்ரோ உங்க சினிமா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாப்பியா இருப்பாங்களா? எதுக்கு? நேத்து அண்ணாமலை தானே சினிமால இவனுங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எப்படி ஹோல்டு பண்ணி தியேட்டரா கொடுக்க மாட்டானு பேசினாரே, பார்க்கல அந்த வீடியோ ஃபுல்லா. அதெல்லாம் ஓகேங்க, யார் பேசுறாங்க பேசுறாங்கலாம் அடுத்தது. இது கொஞ்சம் பட் அவர் ஆரம்பிச்சிருக்காருல. இப்ப விஜய் வந்து சினிமால எல்லாம் வெளியே வந்துட்டாரு அரசியலுக்கு. அவரு பேசலாமே, அவருக்கு தெரியுமே அவர் ஃபீல்ட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன் இன்னும் பேசாம இருக்காரு? இல்லை, எல்லாரும் பேச போறாங்க. இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லையா? எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் 4 மாதத்துக்கு முன்னாடி பேசினால ஏங்க சாஃப்ட். இப்போ சென்ட்ரலாக சொல்றேன், திமுகவை ஈஸியாக அடிக்கணும் அப்படின்னா ஈஸி டார்கெட் என்ன? திமுகவோட அடுத்து இப்போ நீங்க திமுகக்கு இவர் பிசினஸ். அடுத்து வந்து இவர் தான் சிஎம் ஆக போறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஆக போறாரு அப்படின் போது அவரை அட்டாக் பண்றதுனால தான் மட்டும்தான் ஈஸியா நீங்க வந்து திமுக ஓட்டை வந்து ஆப்போசிட் ஓட்டை கெயின் பண்ண முடியும். இப்போ அவங்க எல்லாருமே வந்து பெருசா நீங்க 2006லயே பார்த்துருப்பீங்க. 2006 2011 டைம்லயே பார்த்தீங்கன்னா இவர் கலைஞர் அடிக்கிறத விட ஸ்டாலின் தான் கொஞ்சம் அதிகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஈஸியான ஓட்டு வந்து டைவர்ட் பண்ணிட முடியும். இப்போ என்னன்னா இவங்க இந்த எலெக்ஷன்ல வந்து முழுக்க எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அவர் தான் முன் நிறுத்துறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் முன் ஈஸியாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவர் அட்டாக் பண்ணி தான் இவர் தான் ஒரு சிஎம்மா டெபுட்டி சிஎம்மா, இவர் அதை பண்ணாரு இதை பண்ணாரு அப்படின்றதான் அடுத்து இவங்க எல்லாரோடைய டார்கெட்டாகவும் இருக்கும் க்ளோஸ் டு எலெக்ஷன் வரும்போது. அதுக்கு ரொம்ப ஈஸியாக அவர் முன்னாடியே வச்சிருக்காரு பாயிண்ட்டை. மொத்த சினிமாவும் நான் தான் கட்டி காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடி நிற்கிறார் இல்லையா? ஸோ அவர் ரொம்ப ஈஸியாக அந்த பாயிண்டை வச்சு அடிச்சுட்டு இருக்கலாம் அவரை. அது நீங்கள் இல்லைன்னு போய் எங்கேயுமே மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் அடுத்து 2026 எண்டு வரைக்கும் படம் வச்சுருக்கீங்களே. அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் சொன்னால் கூட தப்பாக இருக்கும். இது வந்து போஸ் என்கிட்டே சொல்லிட்டாரு, நீங்கள் அதிகமாக தம்மடிச்சிங்கன்னா தம்மடிச்சு சாவீங்க, அதிகமாக தண்ணிடிச்சுன்னா தண்ணிடிச்சு சாவீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை அவர் ஏன் அதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ சினிமான்னு சினிமா வாங்கிட்டு அதனாலேயே உனக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லாம கடந்து போயிட்டாரு. அதுதான் உண்மை. நீ மொத்தமா சினிமா எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சா ஊரே சேர்ந்து திட்ட ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு நெகட்டிவா வரும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க டார்கெட்டே உதயநிதி ஸ்டாலின் தான். அதுதான் அட்டாக் பண்ண போறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக அதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டே உட்காந்துருக்காரு. அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஓகே நம்ம ஊர்ல இருக்க படத்தெல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணி கலை சேவை செய்வோம். அவர் கலை சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு சினிமா ரிவ்யூவரா இருக்க வேண்டியவர் டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அதனால அதை பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது யாரு அண்ணா விஜய்ல இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. விஜய்லாம் அது இன்னும் ஆரம்பிக்கலைங்க. அதை ஒரிஜினலாக முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இப்போ வேணா க்ளோஸ் டு எலெக்ஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்க வேணா பாருங்க. ஜனநாயகன் வரும்போதே இந்த பஞ்சாயத்து கிளப்ப போகுது பாருங்க. ஜனநாயகன் வரும்போதே இந்த பஞ்சாயத்துலாம் உச்சத்துக்கு போய் நிற்கும். மொத்தமா இவர் அட்டாக் பண்றதுக்கு அதை கொண்டு போய் நிறுத்துவாங்க. ப்ரோ இப்போ இவங்க பண்றதெல்லாம் மோஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்போ ஒரு மேக்ஸிமம் அவங்க 5 வருஷத்துல ஒரு 10,000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1000 கோடி அவ்வளோ வந்திருக்கும் அவங்களுக்கு கமிஷன்ல. அந்த 1000 கோடி அல்ப காசுக்கு எதுக்கு ப்ரோ அவங்க ஆசைப்படணும்? அதாங்க நானும் அவங்களுக்கு அல்ப சொல்றேன். காசு அது. அல்ப காசா ப்ரோ அவங்களுக்கு? அதான் ப்ரோ அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ரோ, ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. 1000 கோடி என்ன ப்ரோ அது? அதாங்க இப்போ என்னன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எலெக்ஷனுக்கு முன்னாடி எலக்ட்ரல் பாண்டில் வந்து பிஜேபி வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பிஜேபி இது பண்ணிச்சு, அநியாயம் பண்ணிச்சு, அக்கிரமம் பண்ணிச்சு.
இவங்க வந்து 500 கோடி 600 கோடி வாங்கியிருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி 1000 கோடி வாங்கினாங்க. பிஜேபி ப்ரோ 5000 கோடி இவங்க வந்து வாங்கிட்டாங்க. 3000 கோடி ப்ரோ. 5000 கோடி இவங்க 3000 இல்ல அது ஓகே. 3000 கோடி. நம்பர் கரெக்டா எனக்கு நம்பர் கரெக்டா ஞாபகம் இல்லைங்க. பிஜேபி 5000 வாங்கிருந்துச்சா? 5000 கோடி வாங்கியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ பிஜேபி வந்து பிஜேபி 20 ஸ்டேட்டுக்கு 6000 கோடி வாங்கிச்சு. 6000 கோடி வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். இதுல என்ன இருக்கு? 6000 ரூபாய் எல்லாரும் 10,000 கூட வச்சுக்கோங்க. அது பிரச்சனை இல்லை. பிஜேபி 20 ஸ்டேட்ல ரூல் பண்ற பிஜேபி 10 வருஷமா இந்தியாவில் கவர்மெண்டா இருக்க பிஜேபிக்கு 6000 கோடி நீங்க சொல்றீங்களா? ஏங்க 6000 கோடி மேட்டர் இல்லை. ஆனா அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும்போது அவங்களை அடிக்கிற அடி இருக்கு இல்லையா? அவங்க திணற மாதிரி ஒரு விஷயத்த அடிக்கலாம் இல்லையா? 6000 கோடி ப்ரோ வாங்கிட்டு அதுக்கு 6000 இல்ல கோடி ப்ரோ. வாங்கிட்டு அப்படின்னா, ஆனா இவங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்க முடியாம திணறச்சா இல்லையா பிஜேபி? இப்போ அதுதான் நீங்க இல்ல ப்ரோ, ஜெயலலிதாவோட இவங்களுக்கு கேஸோட என்னன்னா வேல்யூ என்ன நினைக்கிறீங்க? ஜெயலலிதா உள்ள போனாங்களே ஜெயிலுக்கு, என்ன அந்த கேஸோட வேல்யூ அது என்ன கம்மி நினைக்கிறீங்க? தான் ப்ரோ. 20 கோடி 30 கோடி அவ்வளவுதான். 55 கோடி 60 கோடியே தான் அந்த கேஸோட வேல்யூ. அப்போ ஜெயலலிதா வந்து உள்ள போகும்போது அந்த 50 கோடின்றது அவங்க ஜஸ்ட் லைக் தட் தூக்கி அவங்களுக்கு வந்து ஜாமீன் எடுக்கும் போதே 100 இல்ல கோடி ப்ரோ ரூபாய்க்கு 100 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டார். 100 கோடி ரூபாய் வச்சுதான் அவங்க ஜாமீன்ல ஷூரிட்டி வரல, ஷூரிட்டி வச்சு தான் வந்தாங்க. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து 100 கோடி ரூபாய் ஷூரிட்டி கொடுத்து ஜாமீன் எடுக்க வேண்டிய ஜெயலலிதா 50 கோடி ரூபாய் கேஸ்ல உள்ள போறாங்க. அப்ப நீங்க ஊழல் பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா ஊழல்வாதி தான் 1997 காலி பண்றீங்க. இப்படி அந்த போட்டோ எடுத்து போட்டு நகை எடுத்து போட்டு அதெல்லாம் நீங்க எதுல பண்றீங்க, எவ்வளவு பண்றீங்க, இவ்வளவுதான் பண்ணீங்களா, அவ்வளவு பண்றீங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க மொத்தமா இதை பண்றீங்க அப்படின்னா உங்களை எது எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அதெல்லாம் எதிர்கட்சி பண்ணதான் செய்வாங்க. அது அவருக்கே அதுதான் ப்ரோ ஆக்சுவலா சொல்றேன். தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன் இல்லைங்க, நான் வந்து அது அவருக்கே தெரிஞ்சிருச்சுங்க. அவரே வந்து ஆல்ரெடி ரிசைன் எல்லாம் கூப்பிட்டு ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரே வந்து இனிமேட்டு இவரு வெளிப்படங்கள்லாம் பெருசாலாம் காசுக்காக பண்ணாதுங்க. பண்ணல ப்ரோ. அதுவும் மேல ஏதோ ஒரு இப்ப ஏதோ இவருக்கு ஆசைக்காக பண்றாரு. அதுதாங்க எல்லாமே நம்ம கீழே தான் இருக்கணும். காசுக்கு பண்றீங்கன்னா ஆனா எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு இதெல்லாம் தேவையில்லை, எல்லா படத்தையும் நீங்க வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஆஃப் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து சொரு பிடிச்சவங்க கை சும்மா இருக்காதுன்ற மாதிரி அவங்களால இருக்க முடியாது. அவங்க வந்து மொத்த தேட்டரை கண்ட்ரோல் வச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களால பெரிய டேமேஜ் தான் இருக்க போகுது அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு. அது அவருமே பெருசாலாம் கண்டுக்கிற மாதிரி தெரியலைங்க. அது எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்து டயர்ட் ஆகி போச்சு. அதனால அவங்க அதுதான் பண்ணுவாங்க. கார்த்திக் இப்போ அவங்க அதிகமா உள்ள போறது பாத்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல சினிமா ஃபீல்ட் இருந்ததுன்னா இவங்க சொல்றதை வந்து வெளியில ஈஸி ப்ரொபகேட் பண்ணிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நான் ஒரு ஆயுதம் எடுத்து பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மணி கிடையாது, எப்படி வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானேங்க இது முடியுமா? எனக்கு அது இது அப்படி தோணல ப்ரோ. ஏதோ எனக்கு இல்ல என்னன்னா இல்ல நீங்க யாரு டைரக்டர் எடுங்க, அப்படி இல்லை, எல்லாருமே அப்படிலாம் பாத்தீங்கன்னா கிடையாது. business அந்த பண்ணி- மாதிரிலாம் யோசிச்சா கூட பரவாயில்லைங்க. அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு யோசிக்கவும் மாட்டாங்க. அதுதாங்க பிரச்சனை. அந்த அளவுக்கு யோசிச்சு ஒரு நாங்க சினிமா கண்ட்ரோல் வச்சு அதெல்லாம் அப்பயுமே யோசிக்க தெரியாது. நான் படம் பார்ப்பேன், அதை வாங்குவேன், அதை ரிலீஸ் பண்ணுவேன், நம்ம பேரை போட்டு ரிலீஸ் பண்ணுவேன், நம்ம லோகல் ரிலீஸ் பண்ணுவேன். இப்பயாவது பரவாயில்லைங்க. டெபுட்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரு முன்னாடியே வந்து உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் இவர் வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கே வழங்கும்னு போட்டுக்குவாரு. இப்போ விக்ரம் படத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விக்ரம் பட ப்ரொடியூசர் வந்து கமலஹாசன். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அந்த கமலஹாசன் பிரசன்ஸ்னு வரும். தமிழ்நாட்டை மட்டும் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க, மற்றதெல்லாம் வித்துட்டாங்க. தமிழ்நாடு வாங்கி ரிலீஸ் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கமலஹாசன் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் பிரசன்ஸ்னு லோகோ போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சினிமா மேல ஒரு தீவிர காதல் இருக்கு, கொலவெறி இல்ல காதல் ப்ரோ இருக்கு. இப்போ காதல் டைரக்டர் இல்ல ப்ரோ, ஆக்டர் அது எல்லாமே போதை ப்ரோ. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் என்ன பண்ற சொல்றேன், ரீசன் இது அதான் ஒண்ணு. கொலவெறி காதல்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னும் வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணோம். பட் டீசெண்டா சொல்றேன். அப்படி ஒரு காதல் இருக்கு அவங்க சினிமா மேல. என்ன பண்றது, வெறி, கார்த்தி ப்ரோ அந்த வெறி, அதை விட முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல ப்ரோ இப்போ அந்த வெறி தான் நமக்கு டைரக்டர் தேவை. இல்ல ஒரு டைரக்டர் இவ்வளவு நாள் ஆக்டர்ஸ் பொறுமையா எல்லாருமே இருந்துட்டோம். பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரீசன் இது ஒண்ணு தானே. இவங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு நாளைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு சான்சஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த பிரச்சனைக்காக தானே பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லாருமே அப்படிலாம் பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணும் ஸ்டாண்டுக்கு கிடையாதுங்க. இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. க்ளோஸ் எலெக்ஷன் வரும்போது எல்லாரும் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. கார்த்தி ப்ரோ இப்ப ப்ரொடியூசர்ஸ்லாம் ரெட் ஜெயின்ஸ் ஏன் ப்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க? இப்ப பெரிய படத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க அவுட் ரைட்டா செல் பண்ணிட்டு போயிருந்தாங்க ப்ரோ முன்னாடி மாதிரி. அது எல்லாத்துக்குமே அவங்களே பதில் சொல்லுவாங்க. அதான் போசன் கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காருங்க கிளியரா. அப்புறம் என்ன, இல்ல முன்னாடி எல்லாம் இப்ப இந்த 2021 எலெக்ஷன் முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லா ரைட்ஸே வித்துருவாங்கல்ல ப்ரோ.
இப்ப கமிஷன் பேசிஸ்ல ரெட் ஜெயின்ஸ் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அது ப்ரொடியூசருக்கு தானே ப்ரோ லாஸ். சப்போஸ் மூவி பிக்கப் ஆகலனா அது ப்ரொடியூசர் தானே பேர் பண்ணணும் ப்ரோ. ப்ரோ அதுக்கு எல்லாமே போசன் கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது முன்னாடி இருந்து நம்ம பேசியிருக்கோம் நிறையா. சரியா? அது அது ஓகே. அந்த மேட்டரை விடுங்க. இன்னொரு ஒரு வருஷம் அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து குறைக்கலாம் மாட்டாங்க, குறைக்கவும் முடியாது. அவங்ககிட்ட இருக்க படமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனை தவிர மீதி எல்லா பெரிய படமும் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால அவங்க தாராளமாக பண்ணட்டும். ஒரு வருஷம் அப்படி ஒரு வருஷம் பண்ணி இறங்கிட்டா அது சந்தோஷம் தானே. ஆடி இறங்கிட்டா நம்ம சந்தோஷம் தான். இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஆட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஆடி இறங்கிட்டோம். சப்போஸ் ப்ரோ இப்ப ஜனநாயகன் பொங்கல்னு பேசிக்கிறாங்க ப்ரோ. அப்ப கண்டிப்பா இன்னொரு பெரிய படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ரெட் ஜெயின்ஸ் அதெல்லாம் ஜனநாயகனுக்கு பண்ணா ரொம்ப ஈக்குவலா நல்லது இல்ல, ரொம்ப நல்லது இல்ல அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா. இல்ல ப்ரோ ஜனநாயகன் பண்ணுவாங்கன்னு சொல்ல ப்ரோ நானு. ஒரு பெரிய படம் கிளாஷுக்கு வந்துச்சுன்னா அந்த ஆப்போசிட் படத்தை இவங்க அதையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அதுதாங்க ரொம்ப நல்லா இருக்குமே. அப்படி வந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். 2026 எலெக்ஷன்ல வந்து மாஸ் பண்ணலாமே அதை வச்சு. விஜய் எப்போ ப்ரோ அந்த ஊருக்குலாம் போயிட்டு பிரச்சாரம் ஆரம்பிக்க போறாரு கேம்பெயின? நாங்க என்னன்னா எல்லாரும் என்னன்னா இந்த பழைய கதையை பேசிக்கிட்டு இந்த என்டிஆர் போனாரு, அவர் போனாரு, இவர் போனாரு, அந்த மாதிரி ஊர் ஊரா போய் பிரச்சனை, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு நினைக்கிறேன் நான். அது தேவையே கிடையாதுங்க. அவர் பேசுறது எல்லாருக்கும் போய் சேர்ந்துற போகுது. நீங்க ஒரு ஊர்ல போய் இருந்தாலும் நின்று ஒரு ஃபீல்டு 1000 விசிட் பேர் 2000 தேவையில்ல பேர் ப்ரோ. ஃபீல்டுக்கு போனா தானே ப்ரோ வராங்கன்னு தெரியும் மக்களுக்கு. அதனால பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்றும் வராதுங்க. இப்போ இவர் கூட தான் போறாரு, ராகுல் காந்தி போனாரு, பாரத் ஜோதா யாத்திரை போனாரு. எங்க அவருக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் வந்துச்சு? ஒன்றும் வரல, ஒண்ணுமே வரல. ஒரு இம்பாக்ட், அதனால ஒன்றும் ஒரு சின்ன வராதுங்க. இம்பாக்ட் இருந்துச்சுல ப்ரோ. 54 அதெல்லாம் சீட்ஸ் 99 சீட்ஸ்னு. அதெல்லாம் எங்க வந்துச்சு? ஒன்றும் வரல. அதெல்லாம் எங்க எப்படி வந்துச்சு? 99 ப்ரோ எங்க அது அதிகமாச்சு அவங்களுக்கு? அலையன்ஸ்னால வந்தது. அலைன்ஸ்னால அலையன்ஸ்னால வந்தது. வந்ததுங்க, அவ்வளவுதாங்க. உத்தரப்பிரதேஷ்ல அவரு அவரோட பாரத் அலைன்ஸ், ஜோடோ யாத்திரை போன அத்தனை மகாராஷ்டிரால ஸ்டேட்லயும் அலைன்ஸ், பிஜேபி அவ்வளவுதான். ஜெயிச்சிச்சு. ப்ரோ அந்த ஆமா, ரெண்டு மகாராஷ்டிரா அலையன்ஸுமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பிஜேபி போன ஒரு சின்ன மிஸ் தப்புனாலதான் அங்க ஒரு ஆமா, மிஸ்கால்குலேஷனால அதுவுமே அந்த பிரச்சனை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல தான் அது நடந்துச்சு. அது ஒரு ஓகேங்களா? சின்ன ஃபைட்டு. ஆமா. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம், இந்த 3 ஸ்டேட்ல மட்டும் பண்ணதுனால தான் 99 வந்துச்சே தவிர மீறி எங்கேயுமே அவருடைய மாரஜோதா யாத்திரை போனதுனாலலாம் அது ஏறல. அதான் சும்மா நீங்களா சும்மா அதுக்கப்புறம் ஏதாவது இல்ல அவங்க பிரச்சனை சொல்லிட்டு சால்வ் பண்ணதையும் மொத்தம் எல்லாமே ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அந்த இஷ்யூ பிரச்சனை சால்வ் பண்ணதையுமே இன்னொன்னு, நீங்க அதுக்கப்புறம் போய் என்ன பேசுவீங்க? நினைக்கிறேன் என்ன பேசுவீங்க? நீங்க போறீங்க சும்மா போயிட்டு நின்றுட்டு, இப்போ பொள்ளாச்சி போறீங்க, பொள்ளாச்சியில போய் மீட்டிங்கை போட்டு நின்று என்ன பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து என்ன போற பக்கம்லாம் நம்ம வந்து இப்போ அண்ணாமலை பேசுறாருன்னா அண்ணாமலைக்கு தேவை இருக்கு அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு. நீங்க உங்க ஊர் ஃபுல்லா ஆள வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? ஊர் ஃபுல்லா உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்டேட்டஸ் கேம்பெயின் மட்டுமே போதும்ன்றீங்களா ப்ரோ நீங்க? டிஜிட்டல் கேம்பெயின் போகணும்னு சொல்லுங்க. 4-5 மீட்டிங் போதுன்றேன். ஒரு ஊரா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லைன்ற. இப்போ நீங்க வந்து ஃபேனா கேட்குறீங்க, அவரை பார்க்கணும், நேர்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில கேட்குறீங்க. எங்க ஊருக்கு வர மாட்டாரு, உங்க ஊருக்கு வர மாட்டாருன்னு. பட் அது தேவையில்லை, விஜய்க்கு அது தேவையில்லை. அவர் ஒரு இல்ல 4 மீட்டிங் நான் நல்லா ஊர் ஊரா நறுக்குன்னு சொல்றது போட்டாருன்னா எப்படின்னா போதும். ப்ரோ, ஒரு 10 மெயின் சென்டர் திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் இது பண்ணலாம்ல ப்ரோ, ஒரு மாநாடு அதான் மாதிரி. ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இடத்துல போட்டா போதுங்க. அதை தாண்டி வந்து கொஞ்சம் இந்த டே டு டே பாலிடிக்ஸ்ல வந்து திமுக அட்டாக் பண்ணி சில விஷயங்கள் ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி பண்ணா போதும், அவ்வளவுதான். பட் நீங்க சொன்ன மாதிரி ஊர் ஊரா வரணும்னா க்ளோஸ் டு எலெக்ஷன் கொஞ்சம் அங்கங்க போய் கேம்பெயின் அந்த மாதிரி பண்ணலாம். பட் இப்போதைக்கு அது தேவையில்ல. இந்த பவன் கல்யாண், உதயநிதி எல்லாம் பண்ணாங்களா ப்ரோ, அந்த ஒரு வேன்ல ஃபுல்லா அப்படியே இது பண்ணாங்களா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே பண்ணாங்க. ஆமா, ஒரு 50 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. அதுதான் ஓகே. எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்றது ஓகே. இப்போ என்ன பேசுவீங்க நீங்க? எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி எல்லாம் அலைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி பேசணும் ஓகே. இல்ல ப்ரோ, இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே பார்ட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் பேசணும்ல ப்ரோ. கரெக்டு தான், பேசணும் தான். வருவார், வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க.
இல்ல இப்போ விஜய் கிட்ட இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் பார்த்தீங்கன்னா, தனி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இப்ப பெரும்பாலும் 90% பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவோட ஸ்டாண்ட் அப்படியே எடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி கொண்டு போய் ஸ்டாண்ட் பண்ண முடியும்? அதே கருத்த அப்படியே பேசுனா. புரியுங்க. டாக் ஆகு அப்படின்னா, நீங்க ஒரு வித்தியாசமான கருத்தா இருக்கணும். அத வந்து மக்கள் ஏற்றுக்கிற மாரி இருக்கும்போது, அது ஒரு பேசு பொருளாவே மாறும். டிஎம்கே பண்ற அதே வேலைய நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா, அப்ப நம்பர் 2 அப்படிங்கும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது டூப்ளிகேட் அப்படிங்கிற மாரி போயிருமே. இப்ப பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா, WhatsApp குரூப்ல பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே பயங்கரமா இருக்கு. இப்ப ஏடிஎம்கே எதுவுமே இல்ல. அதுல பேசுறதுக்கும் கூட ஆளே இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சு. நெறைய WhatsApp குரூப்ல நம்ம ஃபாலோ பண்றவங்க எல்லாம். பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலவன்ஸ் போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஸ்டாண்ட வந்து ஒரே ஸ்டாண்ட் எடுக்கும்போது, நீங்க எப்படிங்க அந்த ஃபைட்டே இருக்காது. ஃபைட் பேக்கே இருக்காது உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த மும்மொழி கொள்கை எடுத்துக்கங்க. எல்லாத்துலயுமே எடுத்துக்க. 2 பேரும் ஒரே ஸ்டாண்ட் எடுக்குறீங்க. யாரு கூட சண்டை கட்ட போறீங்க? எந்த கருத்துமே இருக்காது. அப்படிங்கும்போது எப்படி பேசுவாங்க? விஜய் கட்சிய பத்தி யாரு பேச போறாங்க? கரெக்ட்டா பேசணும். கரெக்ட்டா போல்டா இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். இந்த தென்னை சின்ன சுத்தம் 2 பக்கம் மாத்தி மாத்தி குத்திட்டு, இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து குத்துனா வேலைக்கு ஆகாது. சரி ப்ரோ, சினிமால எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இந்த பாப்புலர் ஹீரோஸ்லாம் இருக்காங்க தெரியுமா? அவங்க வந்து இந்த ஜெனரலான ஏதாவது ஒரு ஆடியன்ஸு, ஒரு டீம் வந்து வச்சிருப்பாங்களா? அவங்க படத்த ரிவ்யூ பண்ணி எந்த மாரி மாஸ் சீன இம்ப்ரூவ் பண்ணலாம்? அந்த மாரி ஏதாவது வச்சிருப்பாங்களா என்ன? அப்படி இல்லையே. ஜென்ரலான ரிவ்யூவர்ஸ்லாம் யார கேட்குறீங்க? புரியலையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இது விடாமுயற்சி படம் வந்துச்சுல்ல. ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அந்த ஈவன் அந்த கோட் மூவிக்கோ, இல்ல வேற ஏதாவது விஜய் மூவிக்கோ வரும்போது, அஜித்தோட அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாஸ் இல்லாத மாரியே தான் இருந்துச்சு ஆக்சுவலா. அவரு ஆமா. கண்டுக்காம இருக்காரா? இல்ல இதுக்குன்னு ஏதாச்சும் டீம் வச்சு கொஞ்சம் ரிவ்யூ பார்ப்பாங்களா? அந்த ஏன்னா அவருக்கு இல்லைங்க. அது ஆப்போனன்ட்டா டீம்லாம் வந்து வைக்க அஜித். முடியாதுங்க. என்ன அதில பிராக்டிகலா என்ன பிரச்சனை? நீங்க கேட்கறது புரியுது. படத்தெல்லாம் எடுக்குறீங்களே, அந்த ம். படத்தெல்லாம் எவன்ட்டயாவது போட்டு காட்டுவீங்களா? இல்ல கதை கதைன்னு செலக்ட் பண்ணும்போது யார்ட்டயாவது சொல்லி, அதெல்லாம் கேட்பீங்களா மாட்டீங்களான்றத கேட்குறீங்க தானே? இல்ல போட்டு அ காமிக்கிற ஆ பார்ட் மட்டும். கதையவே வெளிய சொல்ல இதில மாட்டாங்க. கதையா கூட சொல்றேன். கதையா கூட இந்த கதைய நடிக்க போறீங்கன்னா, ஒரு 4 பேர்ட்ட சஜஷன் கேட்க மாட்டீங்களா? இல்ல படமா எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்துட்ட போட்டு காட்ட மாட்டீங்களா? ஏன் டைரக்ட்டா என்கிட்ட வந்து எங்க தல்ல கட்டுறீங்க? அப்படின்னு கேட்குறீங்க. ஹீரோ எல்லாருமே வந்து ஒரு ஆ நம்ம ஹீரோஸ் தலையில இது கட்டுறேன்ட்டு இல்ல. பட் அட்லீஸ்ட் ஹீரோஸ் எல்லாமே எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா, ஃபேன்ஸோட அதான் எக்ஸ்பெக்டேஷன் தெரியும்ல. ஹீரோஸ் எல்லாருமே ஆக்ஷன் மூவில அவங்க அதுக்கு. வந்து கிட்டத்தட்ட ஒரு குறுநில மன்னர்கள் மாரி தான் வாழ்வாங்க. அவங்களுக்கான ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர், 15 பேர். அதுவும் சினிமால பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருப்பாங்க. 5 பேர், 10 பேர் தான் இருப்பாங்க. அது இல்லாம அவங்க வெளில அஜித்னா சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித்தோ, சூர்யாவோ, விஜயோ யாரா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து 10 பேர் தான் ஆக்சஸ்லயே இருப்பாங்க. அந்த 10 பேத்துல எத்தன பேர் வந்தா அவங்க மூஞ்சிக்கு நேரா, "இல்ல சார் இது சரியில்ல. இது கொஞ்சம் அதுதான் ப்ரோ. சுமாரா இருக்கு" தைரியமா அப்படின்னு யாரும் சொல்லிருவாங்க. கிரிட்டிசைஸ் சொல்லிற பண்ண முடியாது. முடியாதுல்ல. சொல்லிட்டாங்கன்னா, இன்னொன்னு ஒரு விஷயம். அப்படி ஒரு வேளை சொல்றாங்க. இப்போ அ நீங்க ஒரு ஹீரோவோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்தோட இருக்கீங்க. விடாமுயற்சி மட்டும் போட்டு காட்டுறாரு. "என்ன டூச்சி எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க உடனே, "சார் நல்லா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. "நல்லா இல்லையா? என் படம் நல்லா இல்லன்னு நீ சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லி உங்கள டக்குனு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆக்சுவலா அஜித்துன்னு சொல்ல வரல. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அந்த இடத்துல? ஐயோ! டக்குனு நல்லா இல்லன்னு சொல்லி கோவிச்சுக்குவாங்களா நம்ம மேல அப்படின்னு. ஆனா கூட இருக்கவன் நடிச்சிருவான் டக்குன்னு. ஒரு 5 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் சேர்ந்து, "தல மாஸ் தல, சூப்பர் சார். சார் ஏக சார், பயங்கர சார், பயங்கர சார். சார் அந்த கிளைமாக்ஸ்ல அந்த ஒரு சீன் இருந்துச்சு சார். அதுல தான் சார் நிக்குது அந்த படமே." இந்த மாதிரிலாம் பேசிருவான். அதுக்கப்புறம் நீங்க சொல்லணும்னு வச்சா கூட, சரி நமக்கு எதுக்கு வம்பு? நம்மளும் இவங்கள மாரி உருட்டிருவோம். உருட்டிருவீங்க நீங்களும். சார் அது சூப்பர்ரா அப்படின்னு. அதிகபட்சம் இது நடந்தா, அதுவே நடக்காது. பட் இந்த மாதிரிலாம் ஒரு 5 பேத்துக்கு கூப்பிட்டு சஜஷன் கேட்கறது நடக்காது. நெகட்டிவா பேசுறவன் யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு சொல்றான். நெகட்டிவா மீன்ஸ் ரிவ்யூ வந்து ப்ராப்பரா சொல்றவங்கள. அதுக்கப்புறம் எப்ப மதிப்பாங்கன்னா, ஒருவேளை அந்த படம் வந்து அது நடக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சொன்னவங்கள. பட் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க போய் இவர்ட்ட ஸ்டாலின்ட்ட போய் யாராவது சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டுல இந்த மாரிலாம் குறை இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அவர்ட்ட போய் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டுல சூப்பரா நல்லாட்சி நடக்குது. அப்படி நடக்குது, இப்படி நடக்குது அதான் சொல்லுவாங்க. அவர்ட்ட உதயநிதி ஸ்டாலின்ட்ட யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க கிட்ட பாசிட்டிவான விஷயத்த மட்டும் தான் அவங்க காதுல விழுவுற மாதிரி பார்த்துக்குவாங்க. அப்படிதான் ஹீரோஸ்க்கும் எல்லாருக்கும்.
ஒரு சிலர் மட்டும்தான் அதுல இப்படி இருக்கா அப்படி இருக்கா இல்ல கார்த்திக் ப்ரோ அப்படியே நெகட்டிவா வருதா சொன்னாலும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் சோசியல் மீடியாவை அப்பயுமே சோசியல் மீடியா பார்க்கும்போது கூட நினைச்சோம் இல்ல இல்ல அது ஆப்போசிட் ஃபேன் ஒரு குரூப் அது வேணும்னே பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்குவாங்க. அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சுக்குவாங்க. வேணும்னே இந்த படத்தை பத்தி நெகட்டிவா போடுறாங்க ஆப்போசிட் கேங்க, அவ்வளவு நெகட்டிவ்லாம் இல்லை படம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்வாங்க. அதனால அவங்களுக்கு பெருசா தெரியாது. ப்ரோ உண்மை அப்படியே யதார்த்தம் புரியறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகும். ப்ரோ அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவங்க ஏத்துக்கிற மனநிலை இருப்பாங்களா? அதுதாங்க இவ்வளவு தெளிவா என்ன சொன்னேன், ஒரு விளக்கமா என்ன சொன்னேன். இல்ல அதான் சொன்னாரு. அவங்க கிரிட்டிசைசேஷன் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்க அதுக்கு மாட்டாங்க. ப்ரோ இன்னொன்னு இப்போ ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொன்னு யாரும் அவங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. இவங்க ஏத்துக்க மாட்டாங்களோ நினைச்சே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்துல 9 பேர் வந்து பாசிட்டிவா சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ இவன் ஒருத்தர் மட்டும் பேசுறான்ப்பா, இவன் ஏதோ தப்பா சொல்றான், இல்ல இவனுக்கு தெரியல அப்படின்னு தான் உங்க மேல வருமே தவிர, அப்போ அவங்களுமே அந்த சூழ்நிலை தள்ளப்படுறாங்க அந்த சூழ்நிலைக்குள்ள. இப்போ என்னை ப்ரோ எல்லாருமே இப்போ நல்ல லெவல் நீங்களே சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு 2G மட்டும். பண்றீங்க. ஆமா 2G மட்டும் என்கிட்ட வந்து இல்லைங்க சரியில்லைன்னு சொல்றேன். 2G எல்லாரும் சூப்பர்னு சொல்றாங்க, உங்களுக்கு என்ன 2G பிரச்சனை அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப என்னன்னா அந்த இடத்துல நீங்க எல்லாரும் போய் சொல்றத நீங்க போய் சொல்றீங்க உண்மை சொல்றீங்க எனக்கு எப்படி தெரியும். ஹீரோஸோட பிரச்சனை தான், ஹீரோ அரசியல்வாதிங்க எல்லாரோட பிரச்சனை தான். இன்னொன்னு ப்ரோ விமர்சனம் ஏதாவது மனுஷனே வந்துச்சுன்னா அப்படிதான் அவனுக்கு ப்ரோ. அவனுக்கு அதுதாங்க சொல்றேன். மனுஷனே விமர்சனம் அப்படிதான் ப்ரோ. அப்படிதானுங்க. இப்போ நம்ம எதனா பண்றோம், நானும் நம்ம அப்படித்தானுங்க. யாருன்னா ஒருத்தர் எதனா சின்னதா எதனா சொல்லிட்டா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிதான். எல்லாருமே அப்படிதாங்க. அதுதான் சொல்றேன், ஏன் ஹீரோஸ்லாம் இப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்றேன். ஹீரோல அரசியல்வாதியில இருந்து எல்லாருமே அப்படி, நானும் நீங்க அப்படி, நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போம். பட் அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய உலகம் ரொம்ப சின்னது, அவங்களோட ஆக்சஸ் ரொம்ப சின்னதுன்றதுனால அவங்களால அப்படிதான் இருக்க முடியும், வேற வழி இல்லை. அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா விஷயங்கள் தெரிஞ்சவங்க வந்து யூடியூப் சேனலு, ப்ளூ சட்டை மாறுறது, அதுக்கப்புறம் இந்த ட்விட்டர்லாம் பார்த்துட்டு ஓகே நெகட்டிவ் உண்மையில் நெகட்டிவ் தான் போல இருக்கு, இந்த படம் பிடிக்கல இவங்களுக்கு, இதை கொஞ்சம் மாற்றிவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து கொஞ்சம் மாற்றத்துக்கான முயற்சி பண்ணுவாங்க. ப்ரோ கொஞ்சம் இந்த இதுல புரிஞ்சுக்கிட்டு ஆமா ஆமா சரியில்லை போல இருக்கு. இந்த இதுல கமல்ஹாசனும் அவரும் இதே மாதிரி தான் இருப்பாரு. அவரு கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுவார். இந்த இதுல கொஞ்சம் மத்த ஆக்டர் கம்பேர் பண்ணும்போது கமல்ஹாசன் ஏன் கமலஹாசன் ரஜினிகாந்த் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி போயிட்டாங்க இல்லையா. ஓரளவு அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கிட்ட போயிட்டாங்களே. ரஜினிலாம் வந்து ஈஸியா, ரஜினி கமல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க bro. ரஜினி கமல் சொன்னோம்னா விஜயே கூட அப்படிதான், விஜய் அஜித்தே அப்படிதான். ரஜினினா அந்த வேட்டையன் படம் இருக்கு இல்லையா, வேட்டையன் படம் ஷூட்டிங் நடக்கும்போது எப்போ இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு என்ன விடுவீங்க, நான் அடுத்த படத்துக்கு போறேன்ற மூட்ல தான் உட்காந்து வந்தாராம். டக்குன்னு முடிங்க சார் சார் டக்குன்னு முடிங்க சார் அப்படின்னா விரட்டிட்டு இருந்தாராம் அவரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் விளங்காது, நம்ம இதை முடிச்சுட்டு போய் அடுத்த படத்தை அது இப்பயே ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அடுத்த படத்தை எடுத்து நம்ம இதை காப்பாத்திக்குவோம் அப்படின்றத ரஜினி அப்பயே சென்ஸ் பண்ணிட்டார். இல்ல எனக்கு ரொம்ப அறிவாளிகளோட வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு இந்த படத்துல அப்படின்றதுல ரஜினி ஒரு ஒரு சில இடங்களை சொல்லியே இருக்காரு வேட்டையன் ரிலீஸுக்கு முன்னாடி. இந்த இதய முரளின்னு சொல்லிட்டு படம் இருக்கு bro. அது டீசர்லாம் பார்த்தா ஏதோ உன்னாலே உன்னாலே படம் மாதிரி வரும் போல இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் ஜாலியா வெளிநாட்டு லைஃப் ஸ்டைல் ஓரளவுக்கு லைட்டா தொட்டு காமிச்சு. அது அது லவ் ஸ்டோரி தான். அது என்ன மாதிரி படம் லவ் ஸ்டோரி தான். இதே முறையிலும் லவ் பிரேக்கப் அதுக்கப்புறம் சேர்றது அந்த மாதிரி தானே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அதுக்கப்புறம் வேற யாருக்குன்னு சொல்லல. கேக்குதா? கேக்குது கேக்குது ப்ரோ. வேற யாரும் புதுசு இல்லை போல. இப்பதான் வந்திருக்காரு கார்த்திக். கத்தி
கார்த்தி ஏடிஎம்கேவா இல்லை வேற ஆளா? இல்லைங்க அவரு இவரு லைக் விஜய் ஃபேன் போல அதே அவரு. கத்தின்னு இருக்கிற மாதிரி இது டைட்டில் நேம். சரிப்பா வேற சொல்லு. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த வக் போர்டு இருக்குல்ல ப்ரோ, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். லைக் அதோட ப்ராப்ளம் எப்படி இருந்தது, அது இப்போ மாத்துற மீனிங்ல அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்க, அதை எப்படி சீரமைக்கிறாங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இது என்ன எவ்வளோ நாளாக இருக்க பிரச்சனை, இதுக்கப்புறம் எவ்வளோ டிபேட் ஆயிடுச்சு, எல்லா டிவிலையும் பார்த்துட்டீங்க. புதுசாக அந்த ஏன்ட்ட விளக்குங்க அது ஒன்றுமே மாற்றலைங்க, ஒன்றுமே மாற்றலை. ஓகேவா? ஒரு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கணக்கு கொடு அவ்வளோதான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் சொல்லல. எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்ன வருமானம் வருது? ப்ரோ கணக்கு இல்லை நீங்கள் ப்ரோ, வந்து அந்த அதில் சொத்தை வச்சுக்கோங்க. நான் முஸ்லிம்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க. அப்புறம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முஸ்லீம்ஸ் எங்கே எடுத்துகிட்டு வரேங்க, அதெல்லாம் யாரும் இல்லை எடுத்துகிட்டு இல்லை வரலைங்க. இல்லை நான் சொல்றது நான் ஃபினிஷ் யாரும் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு வரல. இல்லை இல்லை ஒரே நிமிஷம். இப்போ உங்கள் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வக்ஃபில் வந்து அந்த அவங்க பேர் முல்தானி ஏதோ இருப்பாங்க, பேர் கரெக்டாக தெரில. அவங்க வந்து அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆள் மாதிரி அவங்க வந்து இப்போ உங்கள் வீடு வக்ஃப்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த உங்கள் வீடு வந்து வக்ஃப் பேரில் ஆகிடும், அவ்வளோதான். இல்லை இல்லை அதெல்லாம் ஓகேங்க. பட் இல்லை அவங்க இல்லை கேட்குறது அப்படிதான் ப்ரோ. அமெண்ட்மெண்ட் என்ன ப்ரோ அப்படிதான் சரிங்க எவ்வளோ கேஸ் இருக்கு ஓகேங்க. தெரியுமா? ஐயோ இருக்கு 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 ஓகே ஓகே சரி அதெல்லாம் இருக்கு. இப்போ இவங்க சொல்றது என்னன்னா, அப்படி நீங்க டக்குனு உடனே கிளைம் பண்ணக்கூடாது, அதுக்கு ப்ராப்பரான அதுக்கு தான் எவிடன்ஸ் அது கொடுக்கணும். அந்த ப்ராசஸுக்கு கொஞ்சம் இது எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி எவிடன்ஸ் கொடுக்கணும். இன்னொன்று எவிடன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ அதுதான் அதுதான் உங்ககிட்ட லேண்டு தான் எவ்வளோதான் உங்ககிட்ட எவ்வளோதான் லேண்ட் இருக்கு, திடீர்னு இது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இப்பயே வந்து நீங்க ஒரு கணக்கு கொடுத்துங்க, ஒரு டேட்டா கொடுத்துருங்க, எங்கிட்ட எவ்வளோதான் இருக்கு, இந்த 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 ஊர்ல இதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருங்க. இன்னொன்று ஊருன்றது வந்து அவங்க ஏழைகளுக்காக கொடுத்தது. மொத்தமாவே நான் வந்து தானம் பண்றேன், தானம் கொடுக்குறேன். ஒரு லேண்டை வந்து என்கிட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்கு, அதுல ஒரு 10 ஏக்கர் வந்து கடவுளுக்கு தானம் கொடுக்குறேன். அதுல வர வருமானத்தை வந்து ஏழைகளுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏழைகளுக்குன்னா யாருக்கு, இஸ்லாமிய ஏழைகளுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு கொடுக்குறோம் அப்படின்னா, அது அங்க இருக்கவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு வந்து 100 ரூபா 200 300 அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேருக்கு ஒரு குத்தகை கொடுத்துட்டு அதுல பிளாக்ல ஏதோ தனியாக வாங்கிட்டு அதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்பியூட்லாம் வர்றதுனால என்ன சொல்றாங்க, அதான் ப்ரோ. என்ன வருமானம் வருது உங்களுக்கு, இங்க எப்படி என்ன வருமானம் வருது, அதுல என்ன கோவில் வருது, சொத்து எப்படி என்ன வருமானம் வருது, இது வந்து கோவில் சொத்து எப்படி கவர்மெண்ட் ஆமா கொள்ளடிக்குதோ எல்லாமே ஆடிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி கேக்குறாங்க அவங்க. வக் சொத்தை அங்க இருக்கிற ஆளுங்க நல்லா கொள்ளடிக்கிறாங்க ப்ரோ. அதை ஆடிட் பண்ணுங்க, அதை ஆடிட் பண்ணுங்க. நீங்க கணக்கு கொடுங்க. நீங்க அதை டாக்ஸ் கட்ட வேணாம், எதுவும் கட்ட வேணாம். இந்த இதுல இந்த லேண்ட்ல நீங்க 100 ஏக்கரை லேண்ட் இருக்குங்க, அந்த 100 ஏக்கரால வந்து மாசம் வேணா 1 லட்ச ரூபா வருமானம் வருது, 12 மாசத்துக்கு 12 லட்சம் வருது, அந்த 12 லட்சத்தை வச்சு நான் இதை பண்றோம், இதை கொடுக்குறோம் அப்படின்ற கணக்கு கொடுங்க. எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு கொடுங்க. எதுவும் கேட்டிருக்கு, வேற ஒன்றும் கேட்கல. இதுலயே வந்து 2 3 இருக்குல்ல, ஜன்னீசியா அந்த முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்களே, ஆமா ஆமா அவங்களுக்கும் அந்த வக் போர்டில் இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு விவரம் பண்ணியிருக்காங்க. நீங்க சும்மா தமிழ்நாட்டுக்கு வந்து உருட்டுவானுங்க, ஐயோ நீங்க வஃப் மேல கை வைக்கிறீங்க, கையில வைக்கல காலும் வைக்கல, சும்மா இவங்களுக்கு எதுவுமே என்ன பிரச்சனைனே தெரியாதுங்க. மேல இருந்து கீழே வந்து குதிச்சுட்டு இருப்பானுங்க சம்மந்தம் இல்லாம. முத்தலாக்கையும் இப்படிதான் குதிச்சுட்டு இருந்தானுங்க. ட்ரிபிள் தலாக்கும் ஐயோ ட்ரிபிள் தலாக் வரலாமா, பண்ணலாமா, செய்யலாமா. ஓ என்னையா ட்ரிபிள் தலாக்கு வந்து உடனே சொல்லணும். ட்ரிபிள் தலாக்கை பொறுமையா ஒரு மாசம் டைம் விட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் பெண்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. அதையே திரும்ப ஒத்துக்க மாட்டேன் வந்து கத்திட்டு கிடந்தாரு அவரு. அந்த மாதிரி சும்மா என்னன்னே என்ன பிரச்சனைனே தெரியும், யார் மேட்ச்சு என்ன மேட்ச்னே தெரியாம, எந்த டீம் ஆடுதுன்னே தெரியாம வந்து கத்திட்டு இருப்பாங்க. அவங்க தெரியாம கத்துறாங்கன்னு சொல்ல முடியாது கார்த்தி. அவங்களுக்கு என்னன்னா இப்படி எல்லாம் கத்துனா அந்த முஸ்லீம் ப்ரோ மட்டும் ஃப்ரீயா அவங்களுக்கு என்னன்னா வந்துருமா அப்படின்னு எவ்வளோ எவ்வளவு பேரை ஏமாத்த முடியுமோ அவ்வளோ ஏமாத்தணும், அவ்வளோதான். இப்ப சிஏஏக்கு சிஏஏ டிவிக்கே என்ஆர்சி வந்து எல்லாம் எதுக்கு அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஒரு நிமிஷம் பிரஜுல் சிஏஏக்கு டிவிக்கு எதுக்கு போய் பேசிச்சா அந்த குறைக்க விட்டாங்கன்னே தெரியல. இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி 10 மாசம் ஆச்சு. கரெக்டா 10 மாசம் ஆச்சு. இப்ப எந்த முஸ்லீமுக்கு விட்டு சிட்டிசன்ஷிப் போயிருக்கு? விஜய் நாளைக்கு கேட்க மாட்டாங்களா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? மத்தவங்க தான் படிக்க மாட்றாங்க. அவராவது அந்த லாவ படிச்சு பார்க்கலாம் தான் உட்காந்து.
அதேதான் இப்ப இந்த என்ஐபிக்கும் இப்ப அதே ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்காரு. தப்பான ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காரு. ஒரு 65 பக்கம் டாக்குமெண்ட் அது. மெயின் ஃப்ரேம் ஒர்க். அத உட்காந்து ஒரே ஒரு 2 மணி நேரம் படிச்சாருன்னா, அவருக்கே தெரிஞ்சிடும் அது என்னன்னு டவுட்டு. சும்மா திமுக இது இருக்குது. அதனால நானும் எதிர்க்கன்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் எதுக்கு இவரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கிறாருன்னு தெரியல. ஒரு நிறைய முஸ்லீம் தலைவர்களே ஆதரிச்சிருக்காங்க போட அது கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அங்க இருக்க வந்து நம்மள சேர்த்தாம அவன் தனியா ஆட்டை போடுறானோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அது எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிளப்பிவிட்டு பிஜேபி எது செஞ்சாலும் முஸ்லீம்க்கு எதிராக செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அப்படி அவசியமே கிடையாதுங்க. இன்னொன்று நார்த் இந்தியாலாம் வந்து பிஜேபிக்கு முஸ்லீம்ஸே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டெல்லியில் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, காஷ்மீரில் போட ஆரம்பிச்சிட்டானுங்க, மகாராஷ்டிராவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடத்து மேலே. ஓகே ரைட்டு, இவங்க தான் அந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது, பழைய பிஜேபி கிடையாது, இவங்க வந்து சும்மா பொய் சொல்கிறாங்க, இவங்க நம்ம ஓட்டை ஃப்ரீயாக வாங்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாரு ஓகே, நாளைக்கு டிராகன் பார்த்துட்டு டிராகன் நிக் ரெண்டுத்துக்கும் நாளைக்கு எப்படி இருக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய், குட் நைட்.